लोम्ना विवरतः मुने भूतश्च असंख्यगोपाश्च वयसा तेजसा समाः. ஸோ நம்ம என்ன பார்த்தோம், கிருஷ்ணரை பார்த்தோம் கோலோகத்தில் இருக்காருன்னு. அவர் தானே ரெண்டாயிடுறாரு, கிருஷ்ணராகவும் ராசேஸ்வரியாக ஆயிடுறாரு. அப்புறம் அங்கே ராசம் நடக்கிறது, அவளுக்கு அவள் விளையாண்டார ஒரு குழந்தை ஏற்படுறது. அவள் பாட்டு அந்த தண்ணியில் பிரளய ஜலத்தில் அவளுடைய வேர்வை ஜலத்தில் விட்டுவிடுறா. விட்டதுக்கப்புறம் அந்த கதை அங்கேயே நிற்குது. அந்த இடத்துலேருந்து அப்படியே தள்ளி போய் பார்த்தோம்னா அங்கே பிரம்மா சிருஷ்டி பண்ணிடுறாரு. இல்லை சரஸ்வதி வந்துடுறா, முதல்ல பத்மா வந்துடுறா, எல்லாம் ராசேஸ்வரி தேவிட்டிருந்து வந்துடுறா. நாக்குலேருந்து சரஸ்வதி வந்துடுறா, நாக்கு நுனியிலேருந்து. அப்புறம் அவளுடைய வாம பாகத்துலேருந்து லட்சுமியும் கமலா இது இவளும் வர்றா, துர்கா, 2 பேரும் வந்துடுறா இல்லையா. ஸோ எல்லாருமே வந்தாச்சு. அதே சமயத்தில் கிருஷ்ணரோட பாகம் 2 ஆகிடுறாரு இல்லையா. கிருஷ்ணர்லேருந்து விதியும் இவனும் வர்றா இல்லையா, லட்சுமியும் பிரதோதம். ஆமாம், நான் 2 கை உடையவராகவும் 4 கை உடையவராக ஆறார். 4 கை உடையவராக நாராயணராக இருக்கார். நாராயணனுக்கு லட்சுமியை கல்யாணம் பண்ணி கொடுத்து வைகுண்டத்துக்கு போய் அனுப்பிச்சிட்டு தானும் அங்கே போய் போகிறார் இப்படின்னு பார்த்தோம் நம்ம. இப்போது அத கோலோகநாதசிய லோம்நாம், லோம்நாம்னா ரோம்நாம், எல்லாம் ரலயோகோ அபேதகான்னு சொல்லுவோம் சான்ஸ்கிரிட்டில். ஸோ அந்த ரோம்நாம், ரோமன் ரோமத்திலிருந்து, கோலோகநாதன் யார், கிருஷ்ணர், அவருடைய ரோமத்திலிருந்து விவரத்தாக அந்த விவர ஓட்டை அந்த ரோமம் கிளம்புற அந்த ஓட்டையிலேருந்து பூதாஷ அசங்கிய கோபாஷ, பூதாஷான ஏற்பட்டார்கள். யார், அசங்கிய கோபர்கள், நிறைய கோபர்கள்லாம் சிருஷ்டி ஆகிடுறான். ஸோ இந்த இடையர்கள் அங்கேயே கோலோகத்திலே இருக்காவா. ஸோ அப்படிப்பட்ட நிறைய கோபர்கள் ஏற்பட்டார்கள். வயசா தேஜசா சமாக, வயசிலேயும் அவருடைய தேஜஸுக்கும் சமமானவர்களாக அந்த கோபர்கள் தோன்றினார்கள். அத கோலோகநாதஸ்ய லோம்நாம் விவரதே முனே பூதாश्च संख्य गोपाश्च वयसा तेजसा समाः. असंख्य गोपाश्च. ओके सॉरी. रूपेण च गुणेन एव बलेन विक्रमेण च प्राणतुल्य प्रियाः सर्वे बभूवुः पार्षदा विभोः. ஸோ ரூபேண ச குணேன ஏவ, ரூபத்தினாலும் குணத்தினாலும் பலத்தினாலும் விக்ரமம் பராக்கிரமத்தினாலுமே பிராணதுல்யாக எல்லாரும் கிருஷ்ணர் போல இருக்கா. இந்த கோபர்களும் கிருஷ்ணருக்கு கொஞ்சமும் சலைச்சவா இல்லாமல் எல்லாரும் குணத்திலையும் ரூபத்திலையும் பலம் விக்ரமம் எல்லாத்துலேயுமே அதே மாதிரி பிராணதுல்யாக, அவருக்கு பிராணன் போல இருக்கா எல்லாருமே. சர்வே பபூகு, எல்லா கோபர்களும் அப்படி ஆனார்கள். விபோகோ பார்ஷதாக, ஸோ விபுடைய பார்ஷதர்களாக, பார்ஷதர்கள்னாலே பகவானை போலவே இருப்பான்னு பார்த்துருக்கோம் நம்ம. அதை மாதிரி ஆனார்கள் இவர்கள் எல்லாம். கிருஷ்ண ரூபமாகவே இருக்கா எல்லாரும். रूपेण च गुणेनैव बलेन विक्रमेण च प्राणतुल्य प्रिया सर्वे बभूवुः पार्षदा विभोः. राधा अङ्गलोमकूपेभ्यः बभूवुः गोपकन्यकाः राधा तुल्याश्च ताः सर्वाः राधा दास्यः प्रियं वदाः. இப்போ ராதாவுடைய அங்கத்தில் உள்ள அந்த ரோமங்கள், அவளுடைய ரோமங்களோட விவரம்னா அந்த ஓட்டை வழியாக தான் வருது முடி. ஸோ அந்த ரோம ஓட்டையிலேருந்து ஏகப்பட்ட கோபிகைகள் வந்துட்டான். ஸோ கிருஷ்ணர்கிட்டருந்து கோபர்கள் வந்த மாதிரி ராதேட்டிருந்து கோபிகைகள்லாம் வந்துட்டா, கன்னிகைகள் நிறைய வந்துட்டா. அவள் எல்லோரும் ராதே மாதிரியே இருக்கா. ராதா துல்யாஷ்ட தாகா, துல்யானா ஒரே போல, ராதையை போலவே எல்லோரும் இருக்கா. சர்வாக எல்லாரும் ராதா தாசியக, ராதைக்கு தாசிகளாக கைங்கரியம் பண்ணக்கூடியவர்களாக, பிரியம்பதாக நன்றதையே ராஜைக்கு பிரியமானதை பேசுபவர்களாக ஏற்பட்டார்கள். ராதே கிருஷ்ணமா, ராதா தாசியம், ராதாசியம் சேர்த்திருக்கு இல்ல, ராதா தாசியக. ஓகே, 2 தடவை. राधा अङ्गलोमकूपेभ्यो बभूवुः गोपकन्यकाः राधा तुल्याश्च ताः सर्वाः राधा दास्य प्रियं वदाः. रत्नभूषणभूषाढ्याः शश्वत्सुस्थिरयौवनाः अनपत्याश्च ताः सर्वाः पुंसः क्षापेन सन्ततम्. ஸோ ரத்னபூஷண பூஷாட்டியாக, ஆட்யம்னாலே ரிச், நல்லா ரிச்சாக இருக்கா எல்லாருமே. எல்லாரும் ரத்ன ஆபரணங்கள்லாம் அணிஞ்சின்னு இருக்காங்க. பூஷாகனா அணிந்து கொண்டவர்களாக. சஸ்வத் சுஸ்திர யவ்வனாக, எப்பொழுதுமே ஸ்திரமான யவ்வனம் தான். அவளுக்கு வயசாகிற கொஸ்டினே கிடையாது. அப்படி ஸ்திரமான யவ்வன வயசோடு கூடியவர்களாக. அனபத்தியாஷா, எல்லாருக்குமே குழந்தை கிடையாது. கிருஷ்ணன் முதலே சபிச்சுட்டார் இல்லையா. ஸோ அதனால அங்கே பிறக்கிறவா எல்லாருக்குமே குழந்தை கிடையாது. அனபத்தியாக, யாருக்கும் குழந்தை கிடையாது. தாக சர்வாக எல்லாரும். பும்சக ஷாப்பேன சந்ததம், பகவானுடைய பும்சகன பகவான் தான் ஒரே ஆண். ஸோ அந்த அந்த கிருஷ்ணனுடைய சாபத்தேன சந்ததம் ஆல்வேஸ் அங்கே அந்த பார்ஷதர்களுக்கு குழந்தையெல்லாம் கிடையாது.
ராதே கிருஷ்ணா மேம். எதனால रत्नभूषणभूषाढ्याः शश्वत्सुस्थिरयौवनाः अनपत्यार्चताः सर्वाः पुंसः शापेन सन्ततम् एतस्मिन् अन्तरे विप्र सहसा कृष्णदेवता आविर्बभूव दुर्गा सा विष्णुमाया सनातनी. ஸோ இதுக்கிடையில் ஹே விப்ரா நாரதரே, விப்ரா பிராமணோத்தமரே நாரதரே, நாராயணர் பேசிட்டு இருக்கார். சகசா கிருஷ்ண தேவதா, அதாவது கிருஷ்ணரையே தெய்வமாக உடைய அந்த துர்கா, கிருஷ்ணரையே தனது தெய்வமாக நினைக்கக்கூடிய சா துர்கா ஆவிர் பபுவ, அவள் தோன்றினாள். ஸோ அந்த இடத்துல முதல்ல துர்கா தான் அந்த 5 பஞ்சமூர்த்திகளை பார்க்குறோம் நம்ம. அது இப்போ மூல பிரகிருதி 5 தேவிகளாக ஆனதுன்னு பார்த்ததுல ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் வரக்கூடியவள் துர்கை. ஸோ கிருஷ்ணா அது யார், கணேச மாதா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த துர்கை ஆவிர் பபுவா அதே டைமில் அவள் தோன்றுறாள். அங்கே கோலோகத்தில் தான் தோன்றுறாள். கிருஷ்ணரை தெய்வமாக கொண்டவளாக அவள் தோன்றுறாள். விஷ்ணு மாயா சனாதனி, அவளே விஷ்ணுவுடைய மாயையாக இருக்கக்கூடியவளாக. ஸோ விஷ்ணுடைய மாயான விஷ்ணுடைய சக்தியாக அவளே வரப்போகிறாள். ஸோ அதனால் இப்போது விஷ்ணுவையும் துர்கையும் பிரதர் அண்ட் சிஸ்டர்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம, இல்லையா? விஷ்ணுவையும் துர்கையும் அப்படி தானே சொல்கிறோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி விஷ்ணுடைய மாயையாக சனாதனியாக அந்த துர்கை தோன்றினாள். एतस्मिन् अन्तरे विप्र सहसा कृष्णदेवता आविर्बभूव दुर्गा सा विष्णुमाया सनातनी. देवी नारायणी ईशाना सर्वशक्तिस्वरूपिणी बुद्धि अधिष्ठात्री देवी सा कृष्णस्य परमात्मनः. ஸோ பரமாத்மனக கிருஷ்ணசிய, பரமாத்மாவானுடைய கிருஷ்ணருடைய தேவி, அவள் அந்த தேவியாக இருக்கிறாள். நாராயணி, அவளுக்கு எல்லாம் பல பேர் இருக்குது. தேவின்னு சொல்கிறோம், நாராயணின்றோம், ஈஷானான்னு சொல்கிறோம், ஈசனுக்கு மனைவி ஈஷானான்றோம். சர்வசக்தி ஸ்வரூபி, எல்லா சக்தியோடு கூட இருக்கக்கூடியவளாக அந்த ஸ்வரூபத்தோடு இருக்கிறாள். அவள் யாருன்னா புத்தி அதிஷ்டாத்ரி தேவி. ஏன்னா எப்போ பகவான் சிவன் ஞானதாத்தாவாக இருக்கும்போது அவள் புத்தி அதிஷ்டாத்ரி, புத்தியுடைய இருப்பிடமாக அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய தேவியாக அந்த துர்கை தோன்றினாள். देवी नारायणी ईशाना सर्वशक्ति स्वरूपिणी बुद्धि अधिष्ठात्री देवी सा कृष्णस्य परमात्मनः. देवी नाम बीजरूपा च मूल प्रकृतिः ईश्वरी परिपूर्णतमा तेजः. அது தேஜ ஸ்வரூபா சேர்த்து படிக்கணும்ல மேம்? சாரி ராதே கிருஷ்ணா. பரிபூர்ணதமா தேஜக ஸ்வரூபா திரிகுணாத்மிகா. தப்பு கிடையாது, தேஜக ஸ்வரூபான்னு பிரித்து படிக்கலாம், தப்பு இல்லை. பரிபூர்ணதமா தேஜக ஸ்வரூபா திரிகுணாத்மிகா. ஸோ தேவீனாம் பீஜ ரூபா, தேவிகளுக்கெல்லாம் ஆதாரமாக, பீஜம்ங்கிறது எல்லாருக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியது இல்லையா? மரத்துக்கு ஆதாரம் பீஜம், அந்த விதை. அது மாதிரி மற்ற தேவிகள்லாம் தோன்றுவதற்கு முதல்ல தோன்றின இந்த தேவி தான் ஆதார ரூபமாக பீஜமாக இருக்கிறாள். மூலப்பிரகிருதிக்கே ஆதாரம் இவள் தான். ஃபஸ்ட்டு தோன்றினா இவள் தான் தேவி. ஸோ மூலப்பிரகிருதிலேருந்து வந்தவள் ஈஸ்வரியாக இருக்கக்கூடியவள். பரிபூர்ணமாக தேஜஸோட ரூபமே அவள் தான். ஸோ அந்த எல்லா மூலப்பிரகிருதியில் உள்ள அந்த மொத்த ஒளியோட ரூபம் யாருன்னு பார்த்தா இவள் பரிபூர்ணமாக இருக்கிறாள். திரிகுணாத்மிகா, ஏன்னா மூலப்பிரகிருதியாக 3 குணங்களோடு உள்ளதுன்னு சொல்கிறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த 3 குணங்களும் இவளுக்கு வரும். ஸோ துர்காதேவி 3 குணங்களுடைய ஆதார வடிவமாகவே தோன்றினாள். देवी नाम बीजरूपा च मूलप्रकृतिः ईश्वरी परिपूर्णतमा तेजः स्वरूपा त्रिगुणात्मिका. तप्त कांचन वर्णाभा कोटि सूर्य समप्रभा ईषद्दास्य प्रतन्नास्य सहस्रभुज संयुता. ஈஷத் ஹாஸ்யன்னே பிரிக்கலாம். ஹாஸ்ய, ஆமாம். தப்த காஞ்சன வர்ணாபா, உருக்கிய தங்கத்தை போன்ற ஒரு கலர், பளபளபளான்னு இருக்கா. அப்போ துர்காங்கிறது இங்கே நம்ம பார்வதின்னு டேரெக்டாக எடுக்க முடியாது. இந்த இடத்துல துர்கன்னு வளவளையர்னு இருக்கான்னு சொல்கிறது, பொன் போன்ற நிறம்னு. தேவி மகாத்மியத்தில் நம்ம சப்தசதி தேவி மகாத்மியத்தை படிக்கிற வச்சு நம்ம முதல்ல யார் பார்க்குறோம்? லக்ஷ்மி ஸ்வரூபமாக தான் பார்க்குறோம். ஸோ முதல்ல லக்ஷ்மிகிட்ட இருந்து தான் எல்லாருமே தோன்றுறான்னு, அப்படி தான் முதல்ல லக்ஷ்மி ஸ்வரூபமாக தான் அதில் வருது. ஸோ அதனால் இங்கே அதே மாதிரி தான். நான் தப்த காஞ்சன வர்ணாபா, உருக்கிய பொன் போன்ற கலரோடு அந்த துர்காதேவி. கோடி சூரிய சமப்பிரபா, கோடி சூரியன்களோட ஒளியோடு தோன்றினாள். ஈஷத் ஹாஸ்ய பிரசன்னா, கொஞ்சம் நல்ல சிரிச்சிண்டு புன்னகையோடு ஹாஸ்யத்தோடு பிரசன்னமாக சாந்தமாக அவளுடைய ஆசியா, பிரசன்ன ஆசியா, ஆசியான முகம்,
ஆசியான ஜென்ரலாக வாயின்னு சொல்லுவோம். இங்கே வந்து ஆகுபெயராக முகத்துக்கு அது ஆகிவிடுகிறது. அதனால பிரசன்னமான முகத்தோடு கூடியவள், சகசிர புஜ சயுதா, ஆயிரக்கணக்கான கைகளோடு கூடியவள். தப்த காஞ்சன வர்ணாபா கோட்டி சூரிய சமப்ரபா ஈஷத் ஹாஸ்ய பிரசன்னாஸ்ய சஹஸ்ரபுஜ சம்யுதா. நானா சஸ்திர அஸ்திர நிகரம் बिभ्रती सा त्रिलोचना वर्णिशुद्ध अंशुकादाना रत्नभूषण भूषिता. ஸோ நானா சஸ்திர அஸ்திர நிகரம், அதாவது சஸ்திரங்களும் அஸ்திரங்களும். அஸ்திரம்னு சொன்னான்னா மந்திரத்தால் செய்யப்பட்ட இது ஆயுதத்துக்கு அஸ்திரம்னு பேர். நார்மலாக உள்ள ஆயுதத்துக்கு சஸ்திரம்னு பேர். ஸோ இப்படி அஸ்திர சஸ்திரங்களோடு கூட்டத்தம் பிப்ரதி கையில் வச்சுருக்கா. ஏன்னா ஏகப்பட்ட கைகள் இருக்குது, ஆயிரக்கணக்கான கைகள்னு சொல்லி வச்சு ஒரு கையில் ஒரு ஆயுதம் இருக்குது, அஸ்திரங்கள் இருக்குது, சஸ்திரங்கள் இருக்குது. பிப்ரதீசா திரிலோச்சனா, முக்கண்ணியாக இருக்கிறாள். பன்னி சுத்த அம்சுக ஆதானா, ஆதானம்னா ஏற்றுக்கொள்வது, உடுத்துவது. ஸோ அப்படி அக்னியால் அப்படி சுத்தப்படுத்தப்பட்ட ஒரு அம்சுகன்னு பல 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 பலான் இருக்கு அந்த ட்ரெஸ். அப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸை போட்டுருக்கா. ரத்னபூஷண பூஷிதா, ரத்னாவரணங்களை அணிந்து கொண்டிருக்கிறாள். நானா சஸ்திர அஸ்திர நிகரம் பிப்ரதி சா திரிலோச்சனா வன்ஹி சுத்த அம்சக ஆதானா ரத்னபூஷண பூஷிதா. அம்சுக சாரி. यस्याश्च अंशकलया बभूवुः सर्वयोषितः सर्वे विश्वस्थिता लोकाः मोहिताः स्युः च मायया. ஸோ அவளுடைய அம்சம் 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 அப்படி வந்து 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 தான் எல்லாரும் நம்ம எல்லாருமே. ஸோ எல்லா மனிதர்களுக்கும் அவளுடைய அம்சம் இருக்கிறது. சர்வயோஷிதக, எல்லா பெண்கள்லேயும் தேவி இருக்கா. அந்த துர்கையோட அம்சமாக எல்லோரும் தோன்றினார்கள், பபூகு ஏற்பட்டார்கள். சர்வே விஸ்வஸ்திதா லோகாகா, லோகாகான்னு இங்கே மக்கள்னு எடுத்துக்கணும். லோகாங்கிறதுக்கு மக்களுக்கும் ஒரு அர்த்தம் வரும், லோகாங்கிறது லோகத்துக்கும் ஒரு அர்த்தம் வரும். இந்த இடத்துல மக்கள், எல்லா உலகத்தில் உள்ள மக்களுக்கும் மோகிதாக, மோகத்தை கொடுக்கக்கூடியவள். அது பெண்ணாக இருக்கணும் ஆம்பளையாக இருக்கணுங்கிறது கிடையாது, எல்லாருக்குமே மோகத்தை கொடுக்கக்கூடியவளாக, மோகினி ரூபமாக அப்படி இருக்கா. சிகுச்ச மாயையா, அவளுடைய மாயையால் உலகமே மாயை காட்பட்டு மயக்கத்தில் இருக்கிறது. यस्याश्च अंशकलया बभूवुः सर्वयोषितः सर्वे विश्वस्थिता लोकाः मोहिताः स्युः च मायया. सर्व ऐश्वर्य प्रदात्री च कामिनां गृहवासिनां कृष्णभक्ति प्रदाया च वैष्णवानां च वैष्णवी. ஸோ சர்வ ஐஸ்வர்ய பிரதாத்ரி, எல்லாருக்கும் ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய தேவி. கிரகவாசினாம் காமினாம், அதாவது கிரகவாசிகள் இல்லத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும், இந்த கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கக்கூடியவர்கள் காமினாம், அவர்கள்லாம் ஆசையோடு இருப்பா. இது வேணும் அது வேணும் ஆசையோடு இருப்பா. அப்படிப்பட்ட ஆசையுடையவர்களுக்கு எல்லாத்தையுமே கொடுப்பவள், ஐஸ்வர்யத்தை கொடுப்பாள். கிருஷ்ண பக்தி பிரதாயாச்சா, அவள் கிருஷ்ணருக்கு, அவள் தான் கிருஷ்ணர் தியானிச்சுட்டே வந்திருக்கா, தோன்றும் போதே அப்படி தான் இருக்கா. ஸோ அதனால் கிருஷ்ண பக்தி பிரதா, கிருஷ்ண பக்தியை அவளும் வச்சுட்டு இருப்பா, எல்லாருக்கும் கொடுக்கவும் செய்வாள். வைஷ்ணவானாம்சா வைஷ்ணவி, விஷ்ணு பக்தர்கள்லாம் அவளை வந்து வைஷ்ணவின்னு அழைக்கிறாள். ஸோ அவளை பொறுத்த வரைக்கும் அவள் வைஷ்ணவியாக, மற்றவர்களுக்கெல்லாம் துர்கையாக, அப்படி அவளே தான் எல்லா ரூபமாகவும் அவளே இருக்கிறாள். सर्व ऐश्वर्य प्रदात्री च कामिनां गृहवासिनां कृष्ण भक्ति प्रदाया च वैष्णवानां च वैष्णवी. मुमुक्षूनां मोक्षदात्री सुखिनां सुखदायिनी स्वर्गेषु स्वर्गलक्ष्मीश्च गृहलक्ष्मीः गृहेषु च. ஸோ முமுக்ஷுனாம், மோட்சம் அடையணும்னு ஆசைப்படுபவர்கள், மோட்சம் வேணும்னு ஆசைப்படுபவர்களுக்கு அவள் மோட்சத்தை கொடுப்பாள். யார் என்ன கேட்டாலும் கொடுக்குறாள், மோட்சத்தை கொடுப்பாள். சுகினாம் சுகதாயினி, சுகம் வேணும்னு கேட்குறவளுக்கு சுகத்தை கொடுப்பாள், சுகதாயினி. ஸ்வர்கேஷு ஸ்வர்கலக்ஷ்மி, சொர்க்கத்தில் அவள் எப்படி இருக்கான்னு சொன்னால் சொர்க்கத்துக்கே ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய சொர்க்கலக்ஷ்மியாக அந்த துர்காதேவி பரிமளிக்கிறான். கிரகலக்ஷ்மி கிரகேஷு, வீட்டில் நமக்கு இல்லை, நம்ம என்ன சொல்கிறோம், கிரகலட்சுமின்னு தான் சொல்கிறோம் இல்லையா. வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு கிரகலட்சுமி, அவள் தான் வீட்டில் படி அளக்கிறா, அவள் தான் கிரகலட்சுமி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வீட்டில் கிரகலட்சுமியாக இருக்கக்கூடியவளும் அவளுடைய அம்சம் தான். எல்லாரும் அவளுடைய அம்சம் சொல்லும்போது சொர்க்கத்தில் சொர்க்கலட்சுமி, வீட்டில் கிரகலட்சுமி. मुमुक्षूणां मोक्षदात्री सुखिनां सुखदायिनी स्वर्गेषु स्वर्गलक्ष्मीश्च गृहलक्ष्मीः गृहेषु च. तपस्विषु तपस्या च श्रीरूपा तु नृपेषु च यावन्नौदाहिका रूपा प्रभारूपा च भास्करे.
ஸோ தபஸ்விஷு தபஸ்யா இது பார்த்தா 11வது விபூதி இது மாதிரி இருக்குது, விபூதி யோகமாக இருக்கேன் நம்ம பகவத்கீதை அது மாதிரி 1-2 லைன் இங்கே வருது. தபஸ்விகளுடைய தபஸ்வியாக அவள் இருக்கிறாள். ஸோ யாரெல்லாம் தபஸ் பண்ணுறாளோ அந்த தபஸே அவள் தான். ஸ்ரீரூபாச்ச நிருபேஷுச்ச ராஜாக்களிடத்தில் அவள் ஐஸ்வர்யம், ராஜாக்களுக்கெல்லாம் ஐஸ்வர்யத்தோடு இருக்கணும், அந்த ஐஸ்வர்யமே அவள் தான். தாகிகா சக்தி வன்னம்னா அக்னி, அக்னியில் எரிக்கிற சக்தி இருக்கே அது யாருன்னா துர்கா தேவி தான். அப்புறம் தாகிகா ரூபா பிரபா ரூபாச்சா பாஸ்கரே, சூரியன் பரப்பலான்னு பிரகாசிக்கிறான், அந்த பிரபை யாருன்னு பார்த்தா துர்கா தேவி தான். ஸோ அவளுடைய அம்சம் தான் எல்லாத்தையும் இருக்கிறது. तपस्विषु तपस्या च श्रीरूपा तु नृपेषु च या वह्नौ दाहिका रूपा प्रभा रूपा च भास्करे शोभा रूपात् तन्द्रे च सा पद्मेषु च शोभना सर्वशक्ति स्वरूपाय श्रीकृष्णे परमात्मनि. ஸோ சந்திரனில் சோபை, சந்திரனை பார்த்தாலே ஒரு குளிர்ச்சி, ஒரு அழகு, அந்த சோபை வந்து அவள் தான், அந்த துர்காதேவி தான் அந்த ஒரு சோபையாக இருக்கிறாள். பத்மேஷுச்ச சோபனா, பத்மம் தாமரை பார்த்தாலே அதோட சோபை ரொம்ப கவர்றது இல்லையா, ஆச்சரியமாக ஈர்க்கிறது நம்மளை. ஸோ அந்த சோபை யாருன்னு பார்த்தா துர்கையோட அம்சம். அதே மாதிரி யா கிருஷ்ணே ஸ்ரீகிருஷ்ணே பரமாத்மனி, பரமாத்மாவான ஸ்ரீகிருஷ்ணரிடத்தில் சக்தி யார் என்று பார்த்தா அதுவும் இந்த துர்கையோட சக்தி தான். ஸோ கிருஷ்ணனுடைய சக்தி ஸ்வரூபமாக அந்த துர்காதேவி இருக்கிறாள். இப்போ இந்த துர்கா, இப்போ இந்த கிருஷ்ண பரமாத்மனான்னு சொல்லும்போது 2வது கிருஷ்ணர், முதல் கிருஷ்ணர் தான் ராசேஸ்வரி சக்தியாக இருக்காளே, அவருடைய சக்தி இல்லாத வாம பாகத்துலேருந்து சக்தி தானே வந்தா ராசேஸ்வரியாக. ஸோ இப்போ 2வது கிருஷ்ணர் ஏற்கனவே வந்தாச்சு, அவர் கையிலேருந்து 2 கிருஷ்ணர் வந்துட்டா, 2 கை கிருஷ்ணர் 4 கை கிருஷ்ணர்னு. ஸோ அந்த கிருஷ்ணருடைய சக்தி ஸ்வரூபமாக இந்த துர்கா இருக்கிறாள்னு அப்படி அதை புரிஞ்சு கொண்டிதான் நம்ம. शोभा रूपा च तन्द्रे च सा पद्मेषु च शोभना सर्वशक्ति स्वरूपाय श्रीकृष्णे परमात्मने यया च शक्तिमानात्मा यया च शक्तिमज्जगत् यया विना जगत् सर्वं जीवन्मृतम् इव स्थितम्. ஸோ யயாச்ச சக்திம் சக்திமான் ஆத்மா. ஸோ இவள் இருக்கிறதுனால தான் எல்லாருமே சக்தியோடு இருக்கோம். இந்த தேவி, இந்த துர்கா தேவி இல்லைன்னு சொன்னால் பரமாத்மாக்கே சக்தி இருக்காது. ஏயாச்ச சக்திமத் ஜெகத், இந்த உலகமே சக்தியோடு இருக்குது அப்படின்னு சொன்னால் சக்திக்கு அர்த்தம் என்ன சொன்னோம் ஏற்கனவே, ஷாங்கிறது ஐஸ்வர்யம், அப்புறம் திகிங்கிறது வந்து பராக்கிரமம் பார்த்தோம். ஐஸ்வர்யமும் பராக்கிரமம் இந்த உலகத்தில் இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு இந்த தேவி தான் காரணம். யயாவினா ஜெகத் சர்வம், இவள் இல்லை என்றால் உலகம் முழுவதுமே மிருதம் இவ விஸ்திதம், செத்து போன மாதிரி இருக்கும், செத்த அண்டமாக கிடக்கும். यया च शक्तिमान् आत्मा यया च शक्तिमत् जगत् यया विना जगत् सर्वं जीवन् मृतम् इव स्थितम्. सा च संसारवृक्षस्य बीजरूपा सनातनी स्थितिरूपा वृद्धिरूपा फलरूपा च नारद. யார் வந்து சம்சார விட்ச, சம்சாரமே ஒரு மரம், சம்சாரங்கிற மரத்துக்கு பீஜ ரூபா, இவள் தான் ஆதாரம். ஸோ இவள் தான் அந்த சம்சாரங்கிற விருட்சத்துக்கு ஆதாரமான விதையாக இருக்கிறாள் எப்பொழுதும் சனாதனி. ஸ்திதி ரூபா விருத்தி ரூபா, அது மட்டும் இல்லை, சம்சாரத்தை காப்பாற்றணும் ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நிலையாக இருக்கக்கூடியவள் இவள் தான். அப்படி விருத்தியை ஏற்படுத்தக்கூடியவளும் இவளே தான். பலரூபா, அதற்கு சம்சாரத்துக்கு ஒரு பலனை கொடுப்பவளும் இவள் தான். நாரதா, ஹே நாரதரே. या च संसारवृक्षस्य बीजरूपा सनातनी स्थितिरूपा वृद्धिरूपा फलरूपा च नारद. शुक्पिपातादयं रूपा निद्रा तन्द्रा क्षमामती शांति लज्जा तुष्टि पुष्टि भ्रांति कांति आदि रूपिणी. ஸோ இவளே பசி, இவளோட ரூபங்கள் பலவிதமான ரூபங்கள் இருக்குது. பசியில் அவள் தான் இருக்கா. பிபாசா தாகம், தயை, நம்ம மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய தயை, அந்த ரூபம் அவள் தான். நித்ரா, நமக்கு தூக்கம் வருதே தமசு, அது தமோ குணத்தோட ஆதாரமாக அவளும் இருக்கா. தந்திரான சோம்பேறித்தனம், க்ஷமா பொறுமை, மதிஹி புத்தி, ஸோ சாந்தி அமைதி, லஜ்ஜா வெட்கம், துஷ்டி சந்தோஷம், திருப்தி அல்லது சந்தோஷம், புஷ்டின போஷணம், நம்மளை எல்லாரும் போஷிக்கிறான். பிராந்தி, நமக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு மயக்கம் மோகம், இதெல்லாமே அவள் தான்.
ஸோ காந்தி இதெல்லாம் தான் நம்ம பார்க்குறோம். யா தேவி சர்வபூதானாம் காந்தி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தேன்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, எல்லா ரூபமும் இங்கே வந்துடுது. ஸோ அந்த காந்தியாக எல்லாரையும் கவரக்கூடியவளாக இப்படிப்பட்ட ரூபங்களோடு இந்த தேவி துர்கை இருக்கிறாள். पिपासा दया रूपा निद्रा तंत्रा क्षमा मतिः शांति लज्जा तुष्टि पुष्टि भ्रांति कांति आदि रूपिणी सा च संस्तूय सर्वेशं तत्पुरः समुवासः रत्नसिंहासनं तस्यै प्रददौ राधिका ईश्वरः. அவ்வளோதான். பகவான் அப்படி ஸ்துதி பண்ணிட்டு அவன் என்ன பண்ணிட்டாளாம், சர்வேஷம் சம்ஸ்தூய சர்வருக்கும் ஈஸ்வராக இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணரை ஸ்துதித்து விட்டு தத்புரக சமுவாசா அவர் பக்கத்துலேயே உட்காந்துட்டான். ஸோ கோலோகத்திலேயே இந்த துர்காதேவி ஒரு இடத்த பிடிச்சிட்டு உட்காந்துட்டா. பகவான் என்ன பண்ணார், ராதிகா ஈஸ்வரக ராதிகாவின் கணவனான ராசேஸ்வரன் கணவனான கிருஷ்ணர் அவளுக்கு ஒரு சிம்மாசனத்தை கொடுத்தார். ரத்ன சிம்ஹாசனம் தசே பிராததௌ, அம்மா இங்கே உட்காண்டுரு அப்படி சொல்லிட்டு தான் தோன்றிய துர்கைக்கு ஒரு சிம்மாசனத்தை எடுத்து உட்காந்துட்டா. இது வரைக்கும் நம்ம துர்கையை பார்க்குறோம். இப்போ அடுத்தது நெக்ஸ்ட்டுக்கு போகிறோம். सा च संस्तूय सर्वेशं तत्पुत्रः समुवासः தற்புரக तत्पुरः समुवासः ரெண்டு ஹார் இல்ல ஒரு கதை சம்புவாசக समुवासः रत्नसिंहासनं तस्यै प्रददौ राधिका ईश्वरः. एतस्मिन् अन्तरे तत्र तस्त्रीकश्च चतुर्मुखः पद्मनाभेनाभिपद्मान् निस्ससार महामुने. பத்மாத்து நிசசார. ஓகே. ஓகே. ஸோ இதுக்கடையில் இப்போ என்ன ஆகிப்போச்சு, அடுத்து பிரம்மா வர்றாருங்க. இப்போ ஸோ சஸ்திரீகன்னு பெண்ணோடு கூட யார், சரஸ்வதி வரா. ஸோ பிரம்மாவும் சதுர்முக பிரம்மாவும் சஸ்திரீக அவருடைய ஒய்ஃபோடு கூட பத்மநாபேகே நாபி பத்மாத்து, ஸோ பத்மநாபனுடைய நாபியிலிருந்து தோன்றிட்டார். ஸோ அவருடைய பத்மநாபேகன்னு இங்கே கிருஷ்ணர் தான் இங்கே. ஸோ அவருடைய நாபி கமலத்திலிருந்து வெளிவந்தார் மகாமுனேகே மகாமுனிவரான நாரதரே. एतस्मिन् अन्तरे तत्र सस्त्रीकश्च चतुर्मुखः पद्मनाभेः नाभिपद्मात् निस्ससार महामुने. कमण्डलूधरः श्रीमान् तपस्वी ज्ञानिनावरः चतुर्मुखैस्तं तुष्टाव प्रज्वलन् ब्रह्म तेजसा. ஸோ கமண்டலுதரகா கையில் கமண்டலம் வச்சுட்டு இருக்கார் அவர். ஸ்ரீமான் ஸ்ரீபுரதேவராக தபஸ்வியாக ஞானினாம்பரக ஞானிகளுக்கெல்லாம் சிறந்த ஞானியாக இருக்கக்கூடிய பிரம்மா சதுர்முகி 4 முகங்களாலும் தம் துஷ்டாவ யார் அந்த கிருஷ்ணர் தான் தோன்றி வந்த அந்த நாபி பத்மத்தை உடைய அந்த கிருஷ்ணரை துஷ்டாவ ஸ்துதி பண்ணினார். பிரஜ்வலன் பிரம்ம தேஜஸா நல்ல ஜொலிக்கிறது அவர்கிட்ட பிரம்ம தேஜஸ். அந்த பிரம்மத்திலேருந்து வந்தவர்றானதுனால ஸ்வயம்பூகுன்னு சொல்கிறோம் இல்லையா, தானே தோன்றியவர்னு. ஸோ அப்படிப்பட்ட அந்த பிரம்ம தேஜஸோடு அவரை ஸ்துதித்தார். कमण्डलुधरः श्रीमान् तपस्वी ज्ञानिनाम्बरः चतुर्मुखैः तं तुष्टाव प्रज्वलन् ब्रह्म तेजसा. सा तदा सुन्दरी सृष्टा शतचन्द्रसमप्रभा वह्निशुद्ध अंशुक आदाना रत्नभूषण भूषणा. ஸோ அவர் கூட ஒரு பொண்ணோடு வந்துட்டாரு, சஸ்திரீகன்னு சொல்லிட்டோம். ஸோ அந்த பெண்ணை பற்றி சொல்கிறாருங்க. சதச்சந்திர சமப்பிரபா, சதச்சந்திரன்னு 100 சந்திரன்களுடைய அந்த கேடயத்தை சொல்லுவோம். சதச்சந்திரங்கிறது நம்ம சிவனுடைய கேடயத்துக்கு சதச்சந்திரன்னு பேர். ஏன்னா அப்படி 100 சந்திரனோட பிரகாசத்தோடு கூடிய கேடயங்கிறதுனால சதச்சந்திரன்னு பேர் அதுக்கு. இங்கே அவள் 100 சந்திர ஒளியோடு வரா. ஏன்னா தேவிங்கிறதுனால குளிர்ச்சியை சொல்கிறார், அதனால சூரிய பிரகாசத்தை சொல்கிறேன், இங்கே சந்திர பிரகாசத்தை சொல்கிறார். ஸோ 100 சந்திரனுடைய பிரகாசத்தோடு கூட சிருஷ்டா சுந்தரி, அப்படி ஏற்பட்ட சுந்தரியாகப்பட்டவள் அழகானவள். ததா வன்னி சுத்த அம்சுக்கு ஆதானா அக்னியால் சுத்தப்படுத்தப்பட்ட புனிதமான அந்த ஆடைகளோடு அணிந்து கொண்டு ஆதானா எடுத்துக்கொண்டு ரத்னபூஷண பூஷணா ரத்ன ஆபரணங்களை அணிந்து கொண்டவளாக வந்தா இந்த பெண்ணும் வந்தா. तदा सुन्दरी सृष्टा शतचन्द्रसमप्रभा वह्नि शुद्ध अंशुक आदाना रत्नभूषण भूषणा. रत्नसिंहासने रम्ये संस्तूय सर्वकारणम् उवास स्वामिना सार्धं कृष्णस्य पुरतः मुदा. ஸோ சம்ஸ்தூய சர்வகாரணம் எல்லாத்துக்கும் காரணமான அந்த பரபிரம்மாவை பரமாத்மாவை ஸ்துதி பண்ணிட்டு
ரம்யே ரத்ன சிம்ஹாசனே, ரம்யமான அழகான ஒரு ரத்னத்தால் செய்யப்பட்ட ஒரு சிம்ஹாசனத்தில் சுவாமினா சார்தம் உவாச, தன்னுடைய கணவனான பிரம்மாவுடன் கூட வசித்தாள். ஸோ கோலோகத்தில் இப்போ பிரம்மா வந்தாச்சு, சரஸ்வதியும் பிரம்மாவும் சேர்ந்து ஜோடியாக அங்கே இருக்கா. கிருஷ்ணசிய புறத்தக, கிருஷ்ணனுடைய முன்னாலேயே முதா சந்தோஷமாக இருந்தார்கள். रत्नसिंहासने रम्ये संस्तूय सर्वकारणम् उवास स्वामिना सार्धं कृष्णस्य पुरतः मुदा. एतस्मिन् अन्तरे कृष्णः द्विधा रूपः बभूवसः, वाम अर्धाङ्गः महादेवः, दक्षिणे गोपिकापतिः. ஸோ இதுக்கடையில் கிருஷ்ணன் என்ன பண்ணுறார், ரெண்டாயிட்டார். திருப்பியும் திதா ரூபக பபுவசக, ரெண்டாக ஆகினார். வாம அர்த்த அங்கக மகாதேவக, அவருடைய இடது பாகத்திலிருந்து யார் வந்தார், இப்போ மகாதேவன் சிவன் வந்துட்டார் இந்த இடது பக்கத்துலேருந்து. தட்சிணே கோபிகாபதிகி, ஸோ கோபிகாபதி யார், கோபிகளோட கணவன் கிருஷ்ணர் தான். ஸோ தானாகவும் ஒரு பாகம் தானாகவும் தன்னையே ரெண்டாக்கும் போது ஒன்று தானாகவே வச்சுட்டு இன்னொன்று சிவனாகவும் தானே ஆகிறார் கிருஷ்ணர். एतस्मिन् अन्तरे कृष्णः द्विधा रूपः बभूव सः, वाम अर्ध अङ्गः महादेवः, दक्षिणे गोपिकापतिः. राधे कृष्ण मैम. शुद्धस्फटिकसङ्काशः शतकोटिरविप्रभः, त्रिशूलपट्टिशधरः व्याघ्रचर्म अम्बरः हरः. ஹரஹ சிவன் இல்லையா, மகாதேவன் சொல்கிறோம், ஹரஹ சிவன். ஸோ சிவன் வந்து சுத்த ஸ்படிக சங்காசம் எப்படி இருக்கார், அவர் சொல்லும்போது அப்படி தானே, சுத்த ஸ்படிகம் மாதிரி அப்படி சுத்தமான ஒரு ஸ்படிக கல் மாதிரி அப்படி பிரகாசமாக இருக்கார். ஸோ அப்படி சங்காசம் அது போன்ற சதகோடி ரவிப்பிரபகா, இது சூரியகோடி, சதகோடி சூரியன் 100 கோடி சூரியன் உதித்தார் போன்ற அப்படி பொன்னார் மேனினாக சிவன் வர்றாருங்க. திரிசூல பட்டிஷதரக, ஸோ திரிசூலத்தை கையில் வச்சுட்டு இருக்காரு. பட்டிஷங்கிற ஒரு ஆயுதம், அதுவும் ஒரு ஆயுதம் தான். ஸோ இந்த திரிசூலத்தையும் பட்டிஷங்க அந்த ஆயுதத்தையும் தரக வைத்துக்கொண்டு வியாக்ர சர்ம அம்பரக, அம்பரம்னா ட்ரெஸ்ஸு, வியாக்ர சர்ம புலித்தோல் ஆடையோடு கூட அந்த மகாதேவன் அங்கே வந்துட்டார். இப்போ ஸோ பிரம்மா வந்தாச்சு, மகாதேவன் வந்தாச்சு. இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஞாபகம் வச்சுக்கணும், ஒரே குழப்பமாயிடு பின்னாடி கதை வரும்போது. शुद्धस्फटिकसङ्काशः शतकोटिरविप्रभः, त्रिशूलपट्टिशधरः व्याघ्रचर्म अम्बरः हरः. तप्तकाञ्चनवर्णाभः जटाभारधरः परः, भस्मभूषितगात्रश्च सस्मितः चन्द्रशेखरः. அவர் எப்படி இருக்காருன்னா உருக்கிய தங்கம் போன்ற வர்ணம், கலர், அப்படிப்பட்ட கலரோடு இருக்கார் மகாதேவன். ஜடாபாரதரக, ஜடை முடியலோடு கூடியவராக, பரக பரபிரம்மமாக இருக்கார், அவ்வளோ பெரிய பரமாத்மாவாக இருக்கார் அவர். பஸ்மபூஷித காத்திரஷ்டா, உடம்பெல்லாம் விபூதி, பஸ்மம்னா விபூதி, ஸோ விபூதி உடம்பெல்லாம் பூசியவராக. சஸ்மிதக, புன்னகையோடு கூடியவராக. சந்திரசேகரக, சந்திரனை தலையில் தரித்தவராக மகாதேவன் அந்த இடத்துல இப்போ கோலோகத்தில் காட்சியளிக்கிறார், இப்போ வந்திருக்கார். सप्तकाञ्चनवर्णाभः जटाभारधरः परः, भस्मभूषितगात्रश्च सस्मितः चन्द्रशेखरः. दिगम्बरः नीलकण्ठः सर्पभूषणभूषितः, बिभ्रत् दक्षिणहस्तेन रत्नमालां सुसंस्कृताम्. திகம்பரகன்னு திசையே ஆடையாக, ஸோ ஆடை அவருக்கு திசைகள் தான் ஆடை. ஸோ திகம்பரனாக, நீலகண்டக, கழுத்தில் நீலத்தோடே வராரிப்போம். கோலோகத்தில் வரும்போதே நீலகண்டனாகவே வந்துடுறார் அவர். ஸோ இந்த கதையெல்லாம் எப்படி வந்ததுன்னு சொன்னால் சனாதனம், இதெல்லாம் எப்போதுமே இருக்கக்கூடியது, நடுவில் விளையாட்டாக காட்டுவாதா அப்படின்னு வச்சுக்க வேண்டியதான். அதெல்லாம் சர்வபூஷண பூஷிதக, எல்லா ஆபரணங்களாலும் விபூதியை முழுசும் பூசிண்டா கூட அதுக்கு மேலே ஆபரணங்கள்லாம் காட்சியளிக்கிறது. ஸோ ஒரு சமயத்தில் விபூதியோடு காட்சியளிப்பார், ஒரு சமயத்தில் பார்த்தா ஆபரணத்தை தரித்து காமேஸ்வரராக வந்து நின்றுடுவார். ஸோ சர்வபூஷண பூஷிதக, எல்லா அலங்காரங்களும். சர்ப்ப ரைட், அப்போ பிரச்சனை இல்லை. சர்ப்பனா நம்ம இது சர்ப்பங்கள், நாகங்கள், அதுவே இது ஆபரணமாக உடையவராக. பிப்ரத் தட்சிண ஹஸ்தேனா, வலது கையில் என்ன வச்சுருக்கார், ரத்னமாலாம், சுசம்ஸ்கிருதாம் ரத்னமாலா, நன்றாக செய்யப்பட்ட ஒரு ரத்னமாலையை கையில் வலது கையில் வைத்து கொண்டு வந்தார். दिगम्बरः नीलकण्ठः सर्पभूषणभूषितः, बिभ्रत् दक्षिणहस्तेन रत्नमालां सुसंस्कृताम्.
प्रजपन् पञ्चवक्त्रेण ब्रह्मज्योतिः सनातनं सत्यस्वरूपं श्रीकृष्णं परमात्मानम् ईश्वरम्. ஸோ பிரம்மஜோதிகி பிரம்மஜோதியாக ஒளி பொருந்தியவராக சனாதனம் எப்பொழுது இருக்கக்கூடியவராக பிரஜபன் பஞ்சவக்திரேன இவருக்கு 5 முகம் இருக்கு இல்லையா, அது என்னது சத்யோஜாதம், வாமதேவம், அகோரம், அப்புறம் தத்புருஷம், ஈசானம். ஸோ இப்படி 5 முகங்களோடு கூட அவர் இது பண்ணிகிட்டே இருக்கார். சனாதனம் பிரஜபன், அந்த சனாதனமாக இருக்கக்கூடிய கிருஷ்ணரை ஜபித்து கொண்டு 5 முகங்களாலும் ஜபித்து கொண்டு சத்தியஸ்வரூபம் ஸ்ரீகிருஷ்ணம், ஸ்ரீகிருஷ்ணர் எப்படிப்பட்டவர் சத்தியஸ்வரூபனாக அப்படிப்பட்ட ஸ்ரீகிருஷ்ணரை பரமாத்மானம் ஈஸ்வரம், எல்லாம் ஸ்ரீகிருஷ்ணருக்கு அடையாளம். பரமாத்மா ஸ்ரீகிருஷ்ணர், அப்புறம் ஈஸ்வரன், சத்தியஸ்வரூபம், பிரம்மஜோதி, சனாதனம் எல்லாம் ஸ்ரீகிருஷ்ணர். அப்படிப்பட்ட ஸ்ரீகிருஷ்ணரை 5 முகங்களாலும் சுதித்து கொண்டு மகாதேவன் கோலோகத்தில் இருக்கார். प्रजपन् पञ्चवक्त्रेण ब्रह्मज्योति सनातनं सत्यस्वरूपं श्रीकृष्णं परमात्मानम् ईश्वरम्. कारणं कारणानां च सर्वमङ्गलमङ्गलं जन्म मृत्यो जरा व्याधि शोकभीतिहरं परम्. காரணானாம் காரணம், எல்லா காரணங்களுக்கும் மூல காரணமாக இருக்கக்கூடிய பகவான் கிருஷ்ணர் சர்வமங்கள மங்களம், எல்லா மங்களத்துக்கும் ஆதாரமான மூல மங்களமான ஸ்வரூபியாக இருக்கக்கூடியவர். ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி, இதெல்லாம் நமக்கு வரக்கூடிய இந்த உலகத்தில் வரக்கூடிய கஷ்டங்கள். ஜென்மம் ஏற்படுறோம், பிறக்கிறோம், இறக்கிறோம், ஜரா வயசாகுது, வியாதி வருது, சோகம் இருக்குது, பீதி பயம் இருக்குது, இதெல்லாம் ஹரம் அபகரிக்கக்கூடியவராக பரமாத்மாவாக அப்படி இருக்கிறார். कारणं कारणानां च सर्वमङ्गलमङ्गलं जन्म मृत्यु जरा व्याधि शोकभीतिहरं परम्. संस्तूय मृत्योः मृत्युन्तं यतो मृत्युञ्जयाभिदः रत्नसिंहासने रम्ये समुवास हरेः पुरः. ஸோ இப்படியெல்லாம் சொல்லி அந்த பகவான கிருஷ்ணரை ஸ்துதி பண்ணுறார் மகேஷன், இந்த ஈசன். சம்ஸ்தூய மிருத்யோஹோ மிருத்யும், மரணத்துக்கே மரணத்தை அளிக்கக்கூடிய அந்த பகவானான கிருஷ்ணரை இவ்வாறு ஸ்துதி பண்ணி கொண்டு, அதனால அந்த மிருத்யுவை அவர் ஜபிச்சதுனாலே அவருக்கு மிருத்யுஞ்சயன்னே பேர் ஏற்பட்டுடுது. ஸோ மிருத்யுஞ்சய அபிதக யார்? சிவன். சிவனுக்கு மிருத்யுஞ்சயன் என்ற பெயர் ஏற்பட்டது. ஏன்னா மிருத்யுக்கும் மிருத்யுவாகப்பட்ட கிருஷ்ணரை ஜபித்ததுனாலே மிருத்யுஞ்சயன்னு பெயர் ஏற்பட்டது. ரத்ன சிம்ஹாசனே ரம்யமான ஒரு ரத்ன சிம்ஹாசனத்தில் ஹரேஹே புரக சமுவாச, அந்த ஹரியுடைய அந்த கிருஷ்ணருடைய முன்னால் தானும் வசித்தார். இப்போ பிரம்மா வந்து உட்காண்டாச்சு ஒரு சிம்ஹாசனத்தில், சரஸ்வதியோட கூட ஈசனும் வந்து உட்காண்டாச்சு. संस्तूय मृत्योः मृत्युं तं यतो मृत्युञ्जय अभितः रत्नसिंहासने रम्ये समुवास हरे पुरः. इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां नवमस्कन्धे पञ्चप्रकृति तद्भर्तृ गुण उत्पत्तिवर्णनं नाम द्वितीयोऽध्यायः. सर्वं जगदम्बा अर्पणमस्तु. अथ तृतीयोऽध्यायः. श्रीनारायण उवाच अथ डिम्बः जले तिष्ठन् यावद्वै ब्रह्मणः वयः ततस्त काले सहसा द्विधा भूतः बभूवः. இப்போ அந்த குழந்தை தண்ணியில் விட்டா இல்லையா, ஸ்வேத ஜலத்தில் விட்டுட்டாலே அந்த குழந்தைய பற்றி கதை வருது. இப்போ அதான் டிம்பன குழந்தை, ஜலே திஷ்டன் அந்த தளத்தில் உட்காண்டிருக்குது. யாவத்வை பிரம்மணோ வயக, பிரம்மாவோட 100 வயசு. ஸோ ஒரு கல்பம் பிரம்மாவை போய் அடுத்த பிரம்மா வர்றார், அப்படி ஆயிடுது. ஒரு பிரம்மாவோட வயசு காலம் முழுக்க அந்த தண்ணியில் இருந்த அந்த குழந்தை ததகசா காலே சகசா, அந்த காலம் வரும்போது திதாபூதக பபுவக 2ஆக ஏற்பட்டது. திதாபூதகன்னு 2ஆக ஆகி அந்த ஒரு குழந்தை 2ஆகி வருது. இப்போ श्रीनारायण उवाच अथ डिम्बः जले तिष्ठन् यावत् वै ब्रह्मणः वयः ततः स काले सहसा द्विधा भूतः बभूवः. तन्मध्ये शिशुः एकश्च शतकोटिरविप्रभः क्षणं रोरूयमानश्च स्तन अन्धः पीडितः क्षुधा. ஓகே. ஸோ தன்மதியா அதுக்கடையில் என்னாச்சு, இந்த ரெண்டாக பிரிஞ்சது இல்லையா, அது ஒரு குழந்தை ஏகக சிசுகு. ஒரு பாகம் என்னாருது, சதகோடி ரவி பிரபக, சூரிய கோடி சூரிய பிரபையோடு கூட வந்து அந்த குழந்தை.
அழறது. ரோரூயமான ஷணம் ஒரே அழுக போடுறது. எதுக்கு? ஸ்தனாந்தக. ஸ்தன அந்தஸ்னா ஃபுட்டுன்னு ஒரு அர்த்தம். ஸ்தன அந்தஸ் பால், தாய்ப்பால் குடிக்கணும். ஸோ பீடித்த கட்சுதா பசியால் வாடி அம்மாவோட தாய்ப்பால் கிடைக்காதான்னு குழந்தை அழறது. அது ஒரு ஹாஃப். तन्मध्ये शिशुः एकश्च शतकोटिरविप्रभः क्षणं रोरूयमाणश्च स्तन अन्धः पीडितः क्षुधा पित्रा मात्रा परित्यक्तः जलमध्ये निराश्रयः ब्रह्माण्डासङ्ख्यनाथः यः ददर्श ऊर्ध्वम् अनाथवत्. ஸோ அம்மாவும் அப்பாவும் கைவிட்டுட்டா அந்த குழந்தை இல்லையா? கைவிட்டப்படப்பட்ட பரித்தியக்தக நன்றாக கைவிடப்பட்ட அம்மா அப்பாவால் விடப்பட்ட ஜலமத்ரே ஜலத்தில் இருக்கக்கூடிய நிராශ්‍රயே ஒரு ஆதாரமும் இல்லை. ஜலத்துக்கு நடுவில் கிடக்கு, ஒரு ஆசிரியம் இல்லாமல் இருக்குது. பிரம்மாண்ட அசங்கியநாதக எல்லா பிரம்மாண்டங்களுக்கும் நாதனாக இருக்கக்கூடிய சகல பிரம்மாண்டங்கள் ஒரு ரோமத்திலேருந்து அண்டங்கள் ஏற்படுதுன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்படி அந்த அல்ல சகல பிரம்மாண்டத்துக்கும் நாதனாக யக ததர்ஷ இது இப்படி இருக்கக்கூடிய நாதனாக இருக்கக்கூடிய இந்த குழந்தை அத ஊர்துவம் அநாதவத்து ததர்ஷ மேலே பார்க்கறது என்ன நடக்குதுன்னு இப்படி மேலே கண்ட பார்த்துட்டு தண்ணியிலேருந்து மேலே பார்த்தது அந்த குழந்தை அநாதையை போல பார்க்கறது. அது நாதனே இல்லையோ அப்படின்னு. पित्रा मात्रा परित्यक्तः जलमध्ये निराश्रयः ब्रह्माण्ड असङ्ख्यनाथः यः ददर्श ऊर्ध्वम् अनाथवत्. स्थूलतमः सः अपि नाम्ना देवः महाविराट् परमाणुः यथा सूक्ष्मात् परः स्थूलात् तथापि असौ. स्थूल समः सोऽपि. ஸோ ஸ்தூலத்திலும் அணுவிலும் அணுவாய் அப்பாலுக்கும் அப்பாலன்றோம் இல்லையா? மகத்தாம் மகத்துன்னு சொல்கிறோம். பெருசிலும் பெருசு ஸ்தூலதமக பெரிதிலும் பெரிதாக. அது நாம்னா தேவக மகாவிராட்டு. இப்போ இந்த குழந்தையே மகாவிராட்ட ரூபமாக ஆறுது. எல்லா பிரம்மாண்டத்துக்கும் நாதனாகும் போது இந்த ஒரு பாகமானது மகாவிராட்ட ரூபமை எடுக்கிறது. தேவகா மகாவிராட்டு. மகாவிராட் என்ற பெயருடன் இந்த குழந்தை பரமாணுகு யதா சூஷ்மாத் பரக. அதாவது பரமாணுங்கிறது சூஷ்மத்திலையும் சூஷ்மமானது. இப்போ காலத்தோட பேசிக் ஸ்ட்ரக்சர் என்னது? பரமாணுன்னு சொல்கிறோம் இல்லையா? பரமாணுலேருந்து தான் உலகமே எல்லாம் உண்டாருது. ஸோ பரமாணுங்கிற ஸ்டேஜ் அது சூஷ்மத்திலும் சூஷ்மமாக மெல்லிதிலும் மெல்லிதான பரமாணு பரக அதை விடையும் சூஷ்மமாக ஸ்தூலா தபி ததாபி அசௌ. ஸோ பெரிதிலும் பெரிதாகவும் அணுவிலும் அணுவாகவும் இந்த குழந்தை ஏற்பட்டதுங்கிறார். இப்போ இந்த தேவன் ஆகப்பட்டது இந்த தண்ணீரில் விடப்பட்ட குழந்தை மகத்திலும் மகத்தாகவும் அதே சமயத்திலும் அணுவிலும் மிகவும் அணுவாக பரக சூஷ்மக அப்படி மிகவும் சூஷ்மமாகவும் இந்த குழந்தை ஏற்பட்டது. அசௌ स्थूलतमः सः अपि नाम्ना देवः महाविराट् परमाणुः यथा सूक्ष्मात् परः स्थूलात् तथापि असौ. तेजसा षोडश अंशः अयं कृष्णस्य परमात्मनः आधारः सर्वविश्वानां महाविष्णुश्च प्राकृतः. ஓகே. பரமாத்மனக கிருஷ்ணசிய பரமாத்மாகப்பட்ட கிருஷ்ணருடைய ஷோடச அம்சக அயம் 1/16 1/16 பார்ட் இந்த குழந்தை. ஸோ அவருடைய தேஜஸோட 1/16 வந்திருக்கு இந்த குழந்தை. தேஜஸா அவருடைய தேஜஸோட ஆதாரக சர்வ விஸ்வானாம் இதுவே உலகத்துக்கு ஆதாரமாக இருந்தது. உலகத்துக்கெல்லாம் ஆதாரமாக மகாவிராட்டாக இந்த குழந்தைக்கு மகாவிராட்னு பேர். ஸோ மகாவிராட்டாக இருந்தது உலகத்துக்கெல்லாம். மகாவிஷ்ணுஷ்ச பிராகிருத்தக. ஸோ பிரகிருதி ரூபியாக மகாவிஷ்ணுஷ்ச பிராகிருத்தகன்னு பிரகிருத்தியிலிருந்து ஏற்பட்டது பிராகிருத்தக. ஸோ அப்படி பிரகிருதி ரூபமாக மகாவிஷ்ணுவாகவும் ஸோ ராதாவிடமிருந்து உற்பத்தியானது இல்லையா? பிரகிருதி தான் ராதை. ராதை இவருடைய சக்தின்னு சொல்கிறோம். அவள் தான் மூல பிரகிருத்தின்னு வேற சொல்லிட்டோம். நம்ம மூல பிரகிருதியோட ஆதார ரூபம் அந்த ராதை. ஸோ ராதையினுடைய பிள்ளையாகவும் இந்த குழந்தை கிருஷ்ணனுடைய 1/16 பார்ட் எடுத்துண்டு மகாவிராட் என்ற பெயரோடு ஏற்பட்டது வந்தது. तेजसा षोडश अंशः अयं कृष्णस्य परमात्मनः आधारः सर्वविश्वानां महाविष्णुश्च प्राकृतः.
प्रत्येकं लोमकूपेषु विश्वानि निखिलानि च अस्यापि तेषां संख्यां च कृष्णः वक्तुं न हि क्षमः. ஸோ மகாவிஷ்ணுஷ்சான்னு போன ஸ்லோகத்தில் பார்த்தபோது மகாவிஷ்ணுங்கிற பேர் இவருக்கு தான். மகாவிராட்டுன்னு சொல்லலாம், மகாவிஷ்ணுன்னு சொல்லலாம் அப்படின்னு 2 பேரை போட்டுட்டாங்க. ஸோ பிரத்யேகம் லோமகுபேஷ, லோமனா ரோம, அதுக்கு உடம்பெல்லாம் முடி இருக்கும் இல்லையா, அந்த முடியிலிருந்து அதோடைய லோம கூப்பம்னு சொன்னானது அதோட ஓட்டை. ஸோ அந்த ரோம ஸ்டார்ட் ஆகிற பாயிண்ட்லேருந்து விஸ்வானி நிகிலானி ஏகப்பட்ட அண்டங்கள் ஏற்பட்டது. ஒவ்வொரு ரோம கூப்பத்திலிருந்தும் அண்டங்கள் ஏற்பட்டது. விஸ்வானின்னு சொன்னான்னு சின்ன சின்ன அண்டங்கள், அதெல்லாம் சேர்ந்து பேரண்டம், மொத்தமாக இருக்கிறது பேரண்டம், அதுலேருந்து சிறு சிறு அண்டங்கள் ஏற்பட்டது. நிகிலானி மொத்தமும் ஏற்பட்டது. அந்த அந்த மகாவிராட்டோட ஒரு ரோம கூப்பத்திலேருந்து தான் ஏற்பட்டது எல்லாமே. அஸ்யா அபி தேஷாம் சங்கியாம் ச. ஸோ அவருக்கும் அஸ்யன அவருடையவும், தேஷாம்னா அவரால் ஏற்பட்டப்பட்ட அந்த ரோம கூப்பத்திலிருந்து வந்த உலகங்கள், அந்த உலகங்களுக்கும் சங்கியாம்ச கிருஷ்ணக பக்தும் நகி சமக. அப்போ ஈவன் கிருஷ்ணர் கூட எத்தனை அண்டங்கள் ஏற்பட்டதுன்னு சொல்ல முடியாதுன்ட்டான். அவருடைய ரோமகூபத்துக்கு அவருக்கும், அந்த மகாவிராட் ரூபியான அவருக்கும், அவருடைய ரோமகூபத்திலேருந்து வந்த உலகங்களுக்கும் எவ்வளவு நம்பர் இருந்தது அப்படின்னு கிருஷ்ணராலேயே சொல்ல முடியாது. ந பக்தும் சமகன ஹீ இஸ் நாட் ஈவன் ஃபிட். அப்படி அந்த அளவு அண்டங்கள் ஏற்பட்டது. प्रत्येकं लोमकूपेषु विश्वानि निखिलानि च अस्य अपि तेषां संख्यां च कृष्णः वक्तुं न हि क्षमः. संख्या चेत् रजसाम् अस्ति विश्वानां न कदाचन ब्रह्म विष्णु शिवादीनां तथा संख्या न विद्यते. ஸோ விஸ்வானாம் சேத் ரஜசாம் அஸ்தி, அதாவது உலகத்தில் புழுதி, ரஜஸ்னா புழுதி இல்லையா. ஸோ உலகத்தில் உள்ள புழுதியை நம்ம இதை நாராயணத்தில் எல்லா இடத்துலையும் வருது இல்லையா. புழுதியை கூட எண்ணிப்படலாம், பகவான் இதை பற்றி எண்ண முடியாது அப்படிங்கிறது இல்லையா. புழுதியை எண்ணக்கூடியவனால தான் பகவானுடைய பெருமைகளை நான் அளக்க முடியும், இதெல்லாம் வருது இல்லையா. அதே தான் இங்கே சொல்கிறேன். ஸோ உலகத்தினுடைய புழுதிகள் அஸ்தி சங்கியா, அதுக்கு நம்பர் இருக்கலாம் சேத், அது இருந்தால் ஒருவேளை அந்த இதுக்கு புழுதிகளுக்கெல்லாம் டோட்டல் நம்பர்னு இவ்வளோ குவான்டிட்டின்னு எண்ண முடியுமானால் ந கதாச்சன, அப்போ கூட ஒரு பொழுதுமே ததா அதே மாதிரி பிரம்மா விஷ்ணு சிவ ஆதீனாம் சங்கியா, எத்தனை பிரம்மா எத்தனை விஷ்ணு எத்தனை இவர் சிவன், இதெல்லாம் நம்பரே சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு அண்டத்துக்கு ஒரு பிரம்மா, ஒரு அண்டத்துக்கு ஒரு சிவன், இப்படி இருக்கான். ஸோ அதனால் இப்படி புழிய கூட எண்ணிவிடலாம். ஆனால் ஒரு பொழுதும் பிரம்மா விஷ்ணு சிவன் எத்தனை பேர் இருக்காங்கிறத எண்ணவே முடியாது. ததா சங்கியான வித்தியதே, இல்லை, நம்பரே இல்லை. संख्या चेत् रजसाम् अस्ति विश्वानां न कदाचन ब्रह्म विष्णु शिवादीनां तथा संख्या न विद्यते. प्रति विश्वेषु सन्ति एवं ब्रह्म विष्णु शिवादयः पातालात् ब्रह्मलोकान्तं ब्रह्माण्डं परिकीर्तितम्. ஸோ பிரதி விஸ்வம்னு சொன்னான்னா ஒவ்வொரு பிரம்மாண்டம்னு அர்த்தம். இனி ஈச் பிரம்மாண்டம், ஒரு பிரம்மாண்டம், அதுக்கப்புறம் பேரண்டம்ங்கிறது எல்லா பிரம்மாண்டங்களும் கலெக்டடாக சொன்னோம்னா யூனிவர்ஸ், இந்த பேரண்டம் சொல்லுவோம். இப்போ ஒவ்வொரு பிரம்மாண்டத்துலேயும் ஒரு பிரம்மா, ஒரு விஷ்ணு, சிவன் எல்லாம் இருக்கா. எல்லா பிரம்மாண்டத்துலையும் இவாளெலாம் இருக்கா. ஸோ பாதாளாத்து பிரம்மலோகாந்தம், கீழே வந்து 14 லோகம், ஒரு பிரம்மாண்டத்துக்கு 14 லோகம் இருக்குது. ஸோ அது பாதாளத்துலேருந்து ஆரம்பித்து நேராக விஷ்ணுவோட சத்தியலோகம் வரைக்கும் போகிறது. ஸோ பிரம்மலோக அந்தம் பிரம்மாண்டம் பரிகீர்த்திதம். ஸோ ஒரு பிரம்மாண்டம்ங்கிறது 14 லோகங்கள் உடையது. प्रति विश्वेषु सन्ति एवं ब्रह्म विष्णु शिवादयः पातालात् ब्रह्मलोकान्तं ब्रह्माण्डं परिकीर्तितम्. तत ऊर्ध्वं च वैकुण्ठः ब्रह्माण्डात् बहिरेव सः तत ऊर्ध्वं च गोलोकः 50 कोटियोजनः. नित्यः सत्यस्वरूपश्च यथा कृष्णः तथा अप्ययम्. तथा अपि अयम्. ஓகே ஓகே. தத ஊர்துவம், இந்த 14 லோகத்துக்கு மேலே ஒரு பிரம்மாண்டத்தில் என்ன இருக்குது, ஒரு வைகுண்டம் இருக்குது. ஸோ தரம் மெனி வைகுண்டம் தான். ஸோ அதுக்கு மேலே இருக்கக்கூடியது வைகுண்டம். பிரம்மாண்டாத் பகிகி ஏவசக, இது பிரம்மாண்டத்துக்கு மேலாக இருக்கக்கூடியது. ஸோ இது வந்து நம்ம சொல்லலாம் இல்லையா, அது ஆஸ்ட்ரல் வேர்ல்டுன்னு சொல்கிறான். இங்கிலீஷ் சொல்லும்போது ஆஸ்ட்ரல் வேர்ல்டுன்னு சொல்கிறான். இது வைகுண்டம், அங்கே போனவன் திரும்பி வர மாட்டாங்கிறான்.
ஸோ பிரம்மாண்டாத் பகிஹி ஏவ சக, பிரம்மாண்டத்துக்கு ஏன்னா பிரம்மலோகம் வரைக்கும் போனால் கீழே வரணுன்றான், அதுக்கு மேலே போயாச்சுன்னா வைகுண்டத்துக்கு போயாச்சுன்னா வர வேண்டான்றான். ஸோ பிரம்மாண்டத்துக்கு மேலே இருக்குது. தத ஊர்துவம் ச கோலோகம், இதுக்கும் மேலே தான் இருக்குது கோலோகம். ஸோ 50 கோடி யோஜனக, ஸோ 50 கோடி யோஜனை, ஸோ கோலோகம். ஸோ 50 கோடி யோஜனை தூரம் இருக்கக்கூடியது கோலோகம். ஸோ இது வைகுண்டம் வரைக்கும் ஒரு 50 கோடி நம்ம பார்க்குறோம் இல்லையா, பாகவத்தில் பார்க்குறோம். 50 கோடி லோகாலோக மலைக்கு இந்த பக்கம் 50 கோடி யோஜனை, லோகாலோக மலைக்கு அந்த கோடி 50 கோடி யோஜனைன்னு பார்க்குறோம். அந்த 50 கோடி யோஜனை தான் இங்கே கோலோகம்னு பேரில் சொல்கிறாருங்க. ஸோ நித்யக, என்றைக்கும் இருக்கக்கூடியது. சத்தியஸ்வரூபஷ, சத்தியஸ்வரூபமாக இருக்கக்கூடியது. யதா கிருஷ்ணக ததா அபி அயம், கிருஷ்ணர் எப்படி சத்தியஸ்வரூபனாக இருக்கிறாரோ அவருடைய கோலோகமும் சத்திய வடிவமாகவே இருக்கிறது. तत ऊर्ध्वं च वैकुण्ठः ब्रह्माण्डात् बहिः एव सः तत ऊर्ध्वं च लोकः 50 कोटियोजनः नित्यः सत्यस्वरूपश्च यथा कृष्णः तथा अपि अयम्. सप्तद्वीपमिता पृथ्वी सप्तसागरसंयुता 50 उपद्वीप असंख्य तैलवनान्विता ऊर्ध्वं 7 स्वर्गलोकाः ब्रह्मलोकसमन्विताः. இப்போ பூமி சொல்றார். பூமி வந்து பிருத்திவி, சப்த தீபம் மிதா, மிதான்னு 7 தீபங்களோடு கூடியதாக பூமி இருக்கிறது. அதோட அளவு மிதா, மிதான அளவு. சப்த தீபம் 7 தீபங்களோடு கூடியதாக. சப்த சாகர சமிதா, ஏன்னா 7 சாகரம் அப்படி தானே நம்ம இவன் பிரிச்சானதை. பிரம்மாவோட பிள்ளை யார் அது, பிரியவரதன் அப்படி தானே பூமியை பிளக்கும் போது 7 தீபங்கள் 7 சாகரங்கள் ஏற்பட்டது. ஸோ அந்த பூமி அப்படி 7 தீபங்களாகவும் 7 சாகரங்களோடு கூடியதாக இருக்கிறது பூமி. அது வந்து 50 உபதீபங்கள் வேறு இருக்குது. தீபங்கள் மெயினாக 7 தீபங்கள் இருந்தாலும் இப்போ லங்கை ஸ்ரீலங்காலாம் சொல்ல பார்த்தோம், சிம்கல தீபம் எல்லாம் பார்த்தோம். அதெல்லாம் உபதீபங்களாக, ஜம்பு தீபத்துக்கு உபதீபங்களாக 7 தீபங்கள் இருக்குதுன்னு பார்த்தோம். அவங்க அதை இங்கேயும் பார்த்தோம், நம்ம தேவி பாகவத்லேயும் படிக்கும்போது பார்த்தோம். அது மாதிரி உபதீபங்கள் 49 பஞ்சாசத்துனா 50, ஊனபஞ்சாசத்துனா 1 குறைவு 49. உபதீபா அசங்கியா சைலவனா அன்விதா. ஸோ பூமியில் 49 உபதீபங்கள் இருக்கிறது. கணக்கில்லாமல் அசங்கிய, கணக்கே இல்லாத சைல மலைகளும் வனங்களும் கூடியதாக பூமி இருக்கிறது. ஊர்துவம் 7 சொர்க்கலோகாக, இந்த பூமியை தாண்டி மேலே போனோம்னா 7 சொர்க்கலோகங்கள், 7 சொர்க்கலோகாக பிரம்மலோக சமன்விதாக, பிரம்மலோகத்தோடு சேர்த்து சொர்க்கலோகங்கள்னு என்னது, அதான் 7 லோகங்கள், ஊர்துலோகங்கள் 7. ஸோ நடுவில் பூமி, கீழே பாதாளம், மேலே 7 லோகங்கள், தபர்லோகம், ஜனர்லோகம், மகர்லோகம்லாம் வருதே. அது கடைசியில் சத்தியலோகத்துக்கு போய் முடியுது. அப்படி 7 லோகங்கள் சொர்க்கலோகங்கள்னு சொல்லப்படுகிறது. सप्तद्वीपमितः पृथ्वी सप्तसागरसंयुता 50 उपद्वीपा असंख्य शैलवनान्विता ऊर्ध्वं 7 स्वर्गलोकाः ब्रह्मलोकसमन्विताः. மிதான்னு படிக்கணும், ஏன்னா பிருத்திவி வந்து ஸ்ரீலிங்கம். மிதகான்னு போட்டால் திருத்திங்க மிதா. ஓகே மேம், இதுல மதகன்னு இருக்கு மேம் இந்த புக். கடவுளே. पातालानि च 7 अधश्च एवं ब्रह्माण्डम् एव च ऊर्ध्वं धरया भूः लोकः भुवर्लोकः ततः परम्. ஸோ பாதாளம் சொல்லல, இப்போ சொல்கிறார் 7 லோகங்கள் பாதாள லோகங்களாக இருக்கிறது. அதல விதல சுதல மகாதலன்னு தலாதலன்னு பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி பாதாள லோகங்கள் 7 இருக்கிறது கீழே, பூமிக்கு கீழே. ஏவம் பிரம்மாண்டம், இப்படி தான் பிரம்மாண்டம், 14 லோகங்கள் சேர்ந்தது ஒரு பிரம்மாண்டம். ஊர்துவம் தராயாக, இது தரான பூமி, பூமிக்கு மேலே புவர்லோக, பூமிக்கு மேலே 7 லோகங்களோட லிஸ்ட் வருது. பூலோகத்துக்கு மேலே இருக்கக்கூடியது புவர்லோகம், ததக பரம், அதுக்கு மேலே இருக்கக்கூடியது புவர்லோகம், பூலோகத்துக்கு மேலே இருக்கக்கூடியது புவர்லோகம், அதுக்கு மேலே வரும் ஸ்வர்லோகம் எல்லாம் வருதுங்க. पातालानि च 7 अधश्च एवं ब्रह्माण्डमेव च ऊर्ध्वं धराया भूर्लोकः भुवर्लोकाः ततः परम्. ततः परश्च स्वर्लोकः
जनलोकः तथा परः ततः परः तपोलोकः सत्यलोकः ततः परः. ஸோ அதுக்கு மேலே இருக்கிறது ஸ்வர்லோகம், ஸ்வகான்னு சொல்கிறோம், பூபோக ஸ்வகான்னு சொல்கிறோம் இல்லையா. பூஹங்கிறது அந்தரிக்ஷத்தை சொல்கிறோம் நம்ம ஜென்ரலாக. பூமிக்கு மேலே இருக்கக்கூடியது பூஹா முதல்ல ஸ்டார்ட் ஆகுது, அது அந்தரிக்ஷ லோகமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்வர்லோகம் வருது, சொர்க்கலோகம் வருது, அடுத்து ஜனர் லோகம், தபர்லோகம், சத்தியலோகம், இப்படி போகிறது. மகர்லோகத்தை இங்கே காணல, மகர்லோகம் ஒன்று நடுவில் வரணுமேங்க. மகர்லோகத்துக்கு அப்புறம் தான் ஜனர்லோகம். மகர், ஜனர், தபர், அப்புறம் சத்தியலோகம், அப்படி வருது. ततः परः च स्वर्गलोकः जनलोकः ततः परः तपोलोकः सत्यलोकः ततः परः. Thank you, ma'am. ततः परं ब्रह्मलोकः तप्तकाञ्चन सन्निभः एवं सर्वं कृत्रिमं च बाह्याभ्यन्तरमेव च. அதுக்கப்புறம் பிரம்மலோகம், சத்தியலோகம் வேறு பிரம்மலோகம் வேறேன்னு சொல்லுவா. ரெண்டுமே பிரம்மாவோட லோகம்னா கூட சத்தியலோகம் பிரம்மலோகம். அப்போ தான் அந்த 7 கவுண்ட்டுக்கு சரியாக வரும். இந்த புவகா விட்டுவிடுவா. புவகான்னு சொல்லும்போது அந்தரிக்ஷத்தை தே டோன்ட் கவுண்ட் அஸ் அ லோகம், சொர்லோகத்துலேருந்து ஆரம்பிப்பா. ஸோ அதனால தான் இங்கே மகர காணாமல் போயிடுது. ஸோ அதுக்கப்புறம் பிரம்மலோக தப்த காஞ்சன சன்னிபக, பிரம்மலோகம் அது வந்து ஒரே பொன்னால் ஆகப்பட்ட லோகமாக இருக்குது, அது மாதிரி இருக்குது. ஏவம் சர்வம் கிருத்திரிமம், எல்லாமே ஆர்டிஃபிஷியல் தான் பண்ணிட்டேன். கிருத்திரிமம்னா அது எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக உள்ளது. பிரம்மா பாஹ்ய ஆபியந்தரமேவ, ஸோ பிரம்மாண்டத்துக்கு உள்ளும் புறமும் வியாபித்திருக்கிறதுன்ட்டு. ஸோ பிரம்மாண்டம் அதாவது பாஹ்ய ஆபியந்தரமேவச்சா, இந்த பிரம்மாண்டத்துக்கு உள்ளேயும் வெளியில் இருக்குன்னு அப்படின்னு எல்லாமே ஆர்டிஃபிஷியலி மேடு அப்படின்னுட்டேன். ஒவ்வொரு பிரம்மாண்டத்துக்கு உள்ளே இருக்கிற பாகமும் சொல்லலாம். கடவுளுங்கிறது உள்ளும் இருக்கிறார் கடந்தும் இருக்கிறார்ங்கிற மாதிரி தான். பிரம்மாண்டத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் பரவியதாக இருக்கிறது ஒவ்வொரு பிரம்மாண்டமுமே அப்படிங்கிற எல்லாம் ஆர்டிஃபிஷியலி மேடு. ततः परं ब्रह्मलोकः तप्तकाञ्चन सन्निभः एवं सर्वं कृत्रिमं च बाह्य आभ्यन्तरमेव च. तद्विनाशे विनाशश्च सर्वेषां एव नारद जलबुद्बुदवत् सर्वं विश्वसङ्गम् अनित्यकम्. ஜல புத்புதவத் சர்வம், அதாவது ஜலத்தில் உள்ள குமிழ் போல, புத்புதன குமிழ், ஜலத்தோட குமிழ் வர்ற அந்த குமிழ் போல விஸ்வசங்கம் அனித்யகம், எல்லா லோகங்களுமே எல்லாம் பொய்யின்றார். அதனால தான் அது உள்ளே வெளியில் இருக்குன்றார். ஸோ எல்லாமே பொய். விஸ்வசங்கம் அனித்யகம், நித்தியமல்லாதது, எல்லாமே பொய்யாலானது, மித்யாவானது. தத்வினாஷே வினாஷ்ச சர்வேஷாமேவ நாரத, ஸோ அது வந்து நாசமாகிறோச்சே எல்லாமே அழிந்துவிடும். ஸோ ஒரு பிரம்மாண்டம் போச்சுங்கிறது கிடையாது, எல்லா பிரம்மாண்டமும் அட் அ டைம் பிரளயத்தில் காணாமலே போயிடும். பிரம்மாண்டம் எல்லாமே ஆர்டிஃபிஷியலி மேடு, கொஞ்ச நாளைக்கு விளையாடணும் விவகாரத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பிரம்மாண்டம் போச்சுன்னா அந்த 14 லோகம் மட்டும்தான் போகும்னுங்கிறது இல்லை, சகலமும் அழிந்துவிடும். तद् विनाशे विनाशश्च सर्वेषाम् एव नारद जल बुद्बुदवत् सर्वं विश्वसङ्गम् अनित्यकम्. नित्यौ गोलोक वैकुण्ठौ प्रोक्तौ शश्वत् अकृत्रिमौ प्रत्येकं लोमकूपेषु பிரம்மாண்டம் பரிநிஷ்சிதம். ஸோ 2 லோகம் தான் நித்தியமாக இருக்கக்கூடியது. அது ஒன்று கோலோகம், ஒன்று வைகுண்டம். ஏன்னா இது பிரம்மாண்டத்திலேருந்து வெளியில் இருக்குது. ஸோ பிரம்மாண்டத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய வைகுண்டமும் கோலோகமும் மட்டுமே நித்தியமாக இருக்கக்கூடியது. சஸ்வத் அக்கிருத்திரிமம், அது ஆர்டிஃபிஷியலாக மேடு இல்லை, அது சனாதனமாக நிலைத்து நிற்கக்கூடியது என்று சொல்லப்படுகிறது. புரோக்தம் சொல்லப்படுகிறது. பிரத்யேகம் லோமகுபேஷு, ஒவ்வொரு ரோமத்திலிருந்தும், ஒவ்வொரு அந்த மகாவிராட்டு அல்லது மகாவிஷ்ணுன்னு சொன்னோமே அந்த ரோம கூப்பத்திலிருந்து பிரம்மாண்டம் பரிநிஷ்டிதம், பிரம்மாண்டம் ஏற்பட்டிருக்கிறது. திருப்பி ரீட்ரேட் பண்ணுறார், முன்னாடியே சொல்லிட்டார். ஒவ்வொரு ரோம கூப்பத்திலேருந்து வரக்கூடியது தான் ஒரு பிரம்மாண்டம்னு முதலே சொன்னார். இங்கே திருப்பி அதே சொல்கிறார். नित्यौ गोलोक वैकुण्ठौ प्रोक्तौ शश्वत् अकृत्रिमौ प्रत्येकं लोमकूपेषु ब्रह्माण्डं परिनिश्चितम्. एषां संख्यां न जानाति कृष्णः अन्यस्य अपि का कथा प्रत्येकं पृथ्वी ब्रह्माण्डं ब्रह्म विष्णु शिवादयः. ஸோ ஏஷாம் சங்கியாம் ஏற்கனவே சொன்னது. இது வந்து ஒவ்வொரு பிரம்மாண்டத்தில் எவ்வளோ இருக்குது, எத்தனை பிரம்மாண்டம் இருக்குங்கிறத கிருஷ்ணகா நான் ஜானாதி, கிருஷ்ணருக்கே தெரியாது. அந்நியசாபி காக்கதா, அப்போ வேறு யாருக்கும் தெரியும்? சாட்சாத் கிருஷ்ணர் அவருக்கே தெரியாதுங்கும் போது யாருக்குமே தெரியாது.
பிரதி பிரம்மாண்டம் பிரத்யேகம், ஒவ்வொரு பிரம்மாண்டத்திலும் பிரம்மா விஷ்ணு சிவாதேகா, பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாம் இருக்கும். ஒவ்வொரு பிரம்மாண்டத்துக்கும் ஒரு பிரம்மா, ஒரு சிவன், ஒரு விஷ்ணு எல்லாம் இருக்கா. येषां संख्यां न जानाति कृष्णः अन्यस्यापि का कथा प्रति एकं प्रति ब्रह्माण्डं ब्रह्मा विष्णु शिवादयः तिस्रः कोट्यः सुराणाञ्च संख्या सर्वत्र पुत्रक दिगीशश्चैव दिक्पालाः नक्षत्राणि ग्रह आदयः. ஸோ திஸ்ர கோடி சுராணாம்ச சங்கியா, தேவர்களுடைய நம்பர், தேவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 30 கோடி, 3 கோடின்றாங்க. திஸ்ர கோடியாக 3 கோடி. சுராணாம் சங்கியா சர்வத்திர புத்திரகா, ஒவ்வொரு பிரம்மாண்டத்துலையும் பார்த்தானா தேவர்களோட நம்பர் வந்து 3 கோடியாக இருக்கிறது. ஸோ 30 முக்கோடின்னு சொல்கிறோம் நம்ம. அதில் 33 கோடிங்கிறது 3 கோடி தேவர்கள், அவளுடைய பீப்புள், அங்கே தேவலோகத்தில் இருக்கிற மக்களோட எண்ணிக்கை தேவர்கள் அப்படி 30, மற்ற 30 கோடி. அதனால 3 கோடி தான் தேவர்கள். சங்கியா சர்வத்ரா, ஆல்வேஸ் எல்லா பிரம்மாண்டத்துலையும், சர்வத்ரான்னு இந்த ஈச் பிரம்மாண்டத்தில் பார்த்தா தேவர்களோட நம்பர் 3 கோடி. புத்திரகாஹே நாரதா. திகீஷாக செய்வ, அதாவது திசை தெய்வங்களாகவும், திக்பாலாக திசைகளை பாதுகாப்பவர்களாகவும், நட்சத்திராணி கிரக ஆதேக, அதாவது நட்சத்திரங்கள் ஒவ்வொரு பிரம்மாண்டத்திலும் இதெல்லாம் இருக்குங்கிறார். திக்கீஷர்களாக திக்பாலகர்கள் இருக்கிறார்கள். அப்புறம் நட்சத்திரங்கள் இருக்கின்றன, கிரகங்கள், அந்த பிளானட்ஸ் இருக்கிறது, எல்லாம் ஒவ்வொரு பிரம்மாண்டத்திலும் இதெல்லாமே இருக்குன்றார். तिस्रः कोट्यसुराणां च संख्या सर्वत्र पुत्रक दिगीशाश्च एव दिक्पालाः नक्षत्राणि ग्रहादयः. भुवि वर्णाश्च चत्वारः अपि अधः नागाः चराचराः अत काले अत्र स विराट ऊर्ध्वं दृष्ट्वा पुनः पुनः. ஸோ புவி வர்ணாஷ, அதாவது எல்லா பூமியிலையும், அந்த பிரம்மாண்டத்தில் உள்ள பூமியிலையும் எல்லாத்துலேயுமே 4 வர்ணத்தார்கள் இருக்கின்றார்கள். ஸோ எல்லா பிரம்மாண்டத்துலேயும் போனாலும் எல்லாத்துலேயும் 4 வர்ணத்தார்கள் இருக்கின்றார்கள். அப்படி அதக நாகா சராச்சராக, நாகலோகமெல்லாம் அதுக்கு கீழே இருக்கிறது, பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய நாகலோகங்கள் எல்லாமே அதில் சராச்சராகன்னு அதுலேயும் ஒரு சிருஷ்டி இருக்குது. எல்லாம் ராட்சசர்கள், அப்புறம் நாகங்கள் எல்லாம் அங்கே இருக்கு. ஸோ அசையும் பூர்வன அசையாத்தது எல்லாமே அங்கே பாதாளங்கத்துலேயும் இருக்கிறது. அதை காலே அத்திரச்சா விராட். இப்போ இதெல்லாம் முடிச்சு, இந்த வர்ணம் எல்லாம் முடிச்சிட்டாரு. இப்படியெல்லாம் இருக்குப்பா லோகங்கள், பிரம்மாண்டம். இந்த யாரு மகாவிராட்டிலிருந்து ஏற்பட்டது, இப்படி இருக்குன்ற. அதை காலே அத்திரசா விராட்டு. இப்போ அந்த மகாவிராட் ஆனாரே அந்த குழந்தை, ஊர்துவம் திருஷ்டுவா புனப்புனக, திருப்பி மேலே பார்த்துட்டு இருக்கு, மலக்க பார்த்துட்டு இருக்கு. भुवि वर्णाश्च चत्वारः अपि अधः नागाश्चराचराः अथ काले अत्र स विराट् ऊर्ध्वं दृष्ट्वा पुनः पुनः. बिम्ब अन्तरे च शून्यं च न द्वितीयं च किञ्चन चिन्ताम् अवाप शुद्धयुक्तः रुरोध च पुनः पुनः. எப்படி புரிஞ்சுக்கிறது நம்ம? இப்போ இந்த குழந்தை 2 ஆச்சுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த 2 ஒரு ஹாஃப் தான் இவ்வளோ நாள் பார்த்தோம் நம்ம. மகாவிராட்டாகவும் உலக வடிவமாகவும் எல்லாம் ஆயிடுத்து. ஒரு குழந்தை, அந்த ஒரு குழந்தையோட ஒரு பாகம். இப்போ 2வது குழந்தை வடிவமே உட்காந்துருக்கு, அது இப்போ அழுதுன்னு இருக்கு. ஸோ டிம்ப அந்தரேச்ச சூன்யம், நடுவில் மேலே பார்க்குறது ஒன்றுமே இல்லை, ஒரே சூன்யமாக இருக்குது. மேலே பார்க்குறது ஒன்றுமே தெரியலையேன்னு இந்த குழந்தை அழகுது. த்விதீயம்னா கிஞ்சன, 2வது எதுவுமே காணும். பார்த்தோன்னே சிந்தாம வாப்பா, ரொம்ப கவலை ஏற்பட்டது. சுத்தியுக்தகா, பசியோட, ருரோதச்சா புனக, ஒரே அழுக, திருப்பி அழுதுன்னு இருந்தது. बिम्ब अन्तरे च शून्यं च न द्वितीयं च किञ्चन चिन्ताम् अवाप क्षुद्युक्तः रुरोध च पुनः पुनः. ज्ञानं प्राप्य तदा दद्यौ कृष्णं परमपूरुषं ततो ददर्श तत्रैव ब्रह्मज्योतिः सनातनम्. திடீர்னு அதுக்கு குழந்தைக்கு ஞானம் வந்துடுது. ஞானம் பிராப்பியா, ஞானத்தை அடைந்து அது தத்யௌ கிருஷ்ணம், அப்படியே மனசில் கிருஷ்ணரை தியானிக்கிறது. பரமபுருஷம் கிருஷ்ணம், பரமபுருஷனான கிருஷ்ணனை தியானித்தது. ததோ ததர்ஷ தத்ரையேவ, அங்கே பார்க்கறது, அப்படியே அங்கே படுத்துக்கிற இடத்துல பார்க்கறது. பிரம்மஜோதி சனாதனம், பிரம்மஜோதி ஸ்வரூபமாக பகவான் காட்சியளிக்கிறார். குழந்தைக்கு சனாதன பிரம்மம் அந்த கிருஷ்ணர் காட்சி கொடுத்தார். ज्ञानं प्राप्य तदा दद्यौ कृष्णं परमपूरुषं ततो ददर्श तत्र एव ब्रह्मज्योतिः सनातनम्.
ஜலத்தில் நவீன ஜலதஷ்யாமம் திபுஜம் பீதவாசசம் சஸ்மிதம் முரளீஹஸ்தம் புக்த அனுகிரக காதரம் பக்த அனுகிரக காதரம் நவீன ஜலதஷ்யாமம், அதாவது புதிய அப்படியே மேகம் போல, புது மேகம் போல இருக்குது, அப்படி ஒரு கற்பா அழகாக. த்விபுஜம், 2 கைகளோடு, பீதவாசசம், மஞ்சள் பட்டாடை அணிந்து கொண்டு, சஸ்மிதம், அப்போ பகவான் கிருஷ்ணர் காட்சி கொடுக்குற இதாகும், புது மேகம் போல காட்சி கொடுக்குறார், அந்த குழந்தைக்கு தெரியுது. 2 கைகளோட மஞ்சள் பட்டாடை அணிந்து கொண்டு, சஸ்மிதம், புன்னகையோடு, முரளீஹஸ்தம், கையில் புல்லாங்குழலை வைத்துக்கொண்டு, பக்த அனுகிரக காத்தரம், பக்தனுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய கிருஷ்ணராக இந்த குழந்தை பார்க்குறது. நவீன ஜலதஷ்யாமம் द्विभुजं पीतवाससं सस्मितं मुरलीहस्तं भक्त अनुग्रहकातरम् जहास बालकः तुष्टः दृष्ट्वा जनकम् ईश्वरं वरं तदा ददौ तस्मै वरेशः समय उचितम्. ஓகே, ஜஹாச பாலகக துஷ்டக, ரொம்ப சிரிக்கிறது. இப்போ குழந்தைக்கு சிரிப்பு வந்துடுது, கிருஷ்ணரை பார்த்தோன்னே ஆனந்தம் ஆகிடுது, சிரிக்கிறது. துஷ்டக ஹாப்பியா. திருஷ்டுவா ஜனகம் ஈஸ்வரன், தன்னை படைத்த அந்த ஜனகர் அப்பாவான ஈஸ்வரனை பார்த்து குழந்தைக்கு சந்தோஷம் வந்தது. அப்போ அந்த குழந்தைக்கு வரேஷக, வரத்தை கொடுக்கக்கூடிய ஈஸ்வரனான பகவான் சமய உச்சிதம், அந்த சமயத்துக்கு ஏற்றார் போன்ற வரம் ததா ததௌ தஸ்மை, ஒரு வரத்தை அந்த குழந்தைக்கு கொடுத்தார். இப்போ கிருஷ்ணர் அந்த குழந்தைக்கு வரத்தை கொடுத்தார். जहास बालकः तुष्टः दृष्ट्वा जनकम् ईश्वरं वरं तदा ददौ तस्मै वरेशः समय उचितम्. मत्समः ज्ञानयुक्तश्च क्षुत्पिपासादिवर्जितः ब्रह्माण्ड असङ्ख्यनिलयः भववत्स लय அவதி. ஸோ என்னை போலே இருங்கிறார். மத்சமக, என்ன மாதிரிப்பா நீ, ஏன்னா அப்பா இல்லையா, அப்போது ஆத்மாவை புத்திரகன்றோம், ஆத்மாவே தான் பிள்ளையாக பிறக்கிறது, அப்பாவே தான் பிள்ளையாக பிறக்கிறார். ஸோ மத்சமக, நீ என்ன போன்றவன், ஞான யுக்தஷ்டா, உனக்கு ஞானம் உண்டு. ஸோ சுத்பிபாசாதி வர்ஜிதக, உனக்கு பசி தாகமெல்லாம் ஏற்படாது. பகவான் அப்படி அப்புறம் இதை சொல்லிடுறார் குழந்தைக்கு, உனக்கு இனிமேல் பசியே கிடையாது, பசி தாகம் வர்ஜிதக, இல்லாமல். பிரம்மாண்ட அசங்கிய நிலையக, உனக்கு இருப்பிடம் எங்கன்னா எல்லா பிரம்மாண்டத்துலேயும் நீர் போயிட்ட, ஒரு பிரம்மாண்டம் இல்லை, ரோமகூபத்துலேருந்து ஒரு ஹாஃப்லேருந்து வந்திருக்கு. ஆனால் நீ என்ன பண்ண, எல்லா பிரம்மாண்டத்துலேயும் நீ இருப்பை, உனக்கு அதுதான் இடம், இருப்பிடம். பவ, அப்படி ஆகு, வத்ச குழந்தாய். லய அவதி, அதாவது லயமாகிறது வரை, இந்த பிரம்மாண்டங்கள்லாம் ஒரு ஸ்டேஜில் லயமாகுமே, அந்த லய அவதி இருக்க அந்த சமயம் வரைக்கும் நீ எல்லா பிரம்மாண்டத்துலேயும் போயிரு அப்படின்னு குழந்தைய பார்த்து சொல்கிறான். मत्समः ज्ञानयुक्तश्च क्षुत्पिपासादिवर्जितः ब्रह्माण्ड असङ्ख्यनिलयः भववत्सलय अवधि. निष्कामः निर्भयश्चैव सर्वेषां वरदो भव जरा मृत्यु रोग शोक पीडादिवर्जितः भव. ஸோ நிஷ்காமக, உனக்கு எந்த ஆசையும் இருக்காது. நிர்பயச்ச, பயமே கிடையாது உனக்கு. சர்வேஷாம் வரதக, நீ எல்லாருக்கும் வரம் கொடுப்பவனாக இருப்பாய். ஸோ வரதக பவ, நீயே வரம் கொடுப்பவனாக ஆகு. உனக்கு ஜரா, வயசு, மிருத்யு, மரணம், ரோகம், சோகம், பீடை, இதெல்லாம் உனக்கு கிடையாது. வர்ஜிதக பவ, அவையெல்லாம் இல்லாமல் நீ ஆவாய். निष्कामः निर्भयः चैव सर्वेषां वरदो भव जरा मृत्यु रोग शोक पीडादि वर्जितः भव. इत्युक्त्वा तस्य कर्णे स महामन्त्रं षडक्षरं त्रिकृत्वश्च प्रजजाप वेदाङ्गप्रवरं परं प्रणव आदि चतुर्थी अंतं कृष्ण इति अक्षरद्वयं वन्नी जाया अंतं इष्टं च सर्व विघ्नहरं परं. ஒரு மந்திரத்தை ஓதறார். இப்போ இத்தியுக்துவா, இவ்வாறு சொல்லிவிட்டு அவருடைய காதில், அந்த குழந்தையோட காதில் மகாமந்திரம் ஷடட்சரம், 6 எழுத்துக்களோடு கூடிய மகாமந்திரத்தை திரிகிருத்வா, 3 தடவை பிராஜஜாப்பா, காதில் ஓதுறார் 3 தடவை. அதனால தான் நம்ம குழந்தைக்கு பேர் வச்சு கூட 3 வாட்டி காதில் சொல்லுவா குழந்தையோட பேரை. அது மாதிரி 3 தடவை காதில் மகாமந்திரத்தை ஓதி கொடுத்தார் அந்த குழந்தைக்கு. பிராஜஜாப்பா வேதாங்க பிரவரம் பரம், வேதத்துடைய அங்கமாகப்பட்டது. பிரவரம், முக்கியமான எழுத்தை, அது பரமமான எழுத்து எது, பிரணவம். முதல்ல வரக்கூடியது ஓங்காரம் தானே வேதத்தில். ஸோ அந்த ஓங்காரம் முதலில் வரும்படியாகவும், சதுர்த்தி அந்தம் கிருஷ்ணாங்கிற வார்த்தையை அடுத்தாப்பில் போட்டுக்கோ, அதுக்கு சதுர்த்தி அந்தத்தை கொடு. கிருஷ்ணாய,
யாங்கிறது சதுர்த்தி அந்தம் யகாரம், ஏன்னா 4வது வேற்றுமை கிருஷ்ணனுக்கு அப்படிங்கிற அர்த்தம். ராமாய ராமனுக்கு, கிருஷ்ணாய கிருஷ்ணனுக்கு. ஸோ ஓம் கிருஷ்ணாய இது அக்ஷரத்வயம். ஸோ இப்படி அந்த எழுத்துக்களை கிருஷ்ணாங்கிற அர்த்த எழுத்துக்களை 2 கிருஷ்ணா கிருஷ்ணா 2 எழுத்து, அந்த 2 எழுத்துக்கு அப்புறம் சதுர்த்தி அந்தத்தை போட்டுக்கோ, யாருன்னு போட்டுக்கோ. வன்னிஜாயா அந்தம், அதாவது கடைசியில் ஸ்வாஹா, அதான் வன்னிஜாயா. ஜாயானா மனைவி, அக்னியோடைய மனைவி யார்? ஸ்வாஹா. ஸ்வாஹானா கடைசியில் போட்டுக்கோ. அந்தம் இஷ்டம் ச சர்வ விக்னகரம் பரம். இப்படி சொன்னால், இந்த மந்திரத்தை சொன்னால் எல்லா விக்னங்களும் நீங்கும் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஓம் கிருஷ்ணாய நமக, ஓம் கிருஷ்ணாய ஸ்வாஹா அப்படின்னு சொல்லலாம். ஓம் கிருஷ்ணாய ஸ்வாஹா இந்த மந்திரத்தை அவருக்கு ஓதி கொடுத்துருக்காரு குழந்தைக்கு காதில். ஆறு கிருஷ்ணர். ராதே கிருஷ்ணா மேம். इत्युक्त्वा तस्य कर्णे स महामन्त्रं षडक्षरं त्रिकृत्वश्च प्रजजाप वेदाङ्गप्रवरं परं प्रणव आदि चतुर्थी अन्तं कृष्ण इति अक्षरद्वयं वह्निजाया अन्तमिष्टं च सर्वविघ्नहरं परम्. மந்திரம் தத்வா ததா ஆஹாரம் கல்பயாமாச வை விபுः ஷூயதாம் தத் பிரம்மபுத்திர நிபோத கதயாமி தே. ஸோ மந்திரத்தை முதல்ல கொடுக்குறார், அதுக்கப்புறம் தான் ஆகாரம் கொடுக்குறார் குழந்தைக்கு. ஸோ ஆகாரம் கல்பயாமாச, ஆகாரத்தை கொடுத்தார் விபுகு கிருஷ்ணர் அந்த குழந்தைக்கு. ஷூயதாம் தத் பிரம்மபுத்திர, பிரம்மாவுடைய பிள்ளையே நாரதரே கேளு, அதை நிபோத அறிந்துகொள், கதையாமித்தே நான் உனக்கு சொல்கிறேன், அப்புறம் என்ன நடந்ததுலாம் கரெக்டாக சொல்கிறேன், நீ கேளுங்கிற. मन्त्रं दत्त्वा तदाहारं कल्पयामास वै विभुः श्रूयतां तत् ब्रह्मपुत्र निबोध कथयामि ते. प्रति विश्वं यन् नैवेद्यं ददामि वैष्णवः जनः तत् षोडश अंशांशः विषयिणः विष्णोः पञ्चदशास्य वै. प्रति विश्वம்னு சொன்னாலே ஒவ்வொரு பிரம்மாண்டம், ஒவ்வொரு பிரம்மாண்டத்துலேயும் என் நைவேத்தியம், எந்த நைவேத்தியம் கொடுக்குறாலும் ஒவ்வொரு பிரம்மாண்டத்துலேயும் நைவேத்தியம் கொடுப்பா எல்லாரும் பகவானுக்கு. ததாதி கொடுக்கப்படுகிறதோ. வைஷ்ணவக ஜனகனது விஷ்ணு பக்தர்களால். ஸோ மகாவிஷ்ணு இவரே தானே மகாவிஷ்ணுன்னு பேர் மகாவிராட்டுக்கு. ஸோ மகாவிஷ்ணுவுக்கு கொடுக்கப்படுகிற விஷ்ணு பக்தர்கள்லாம் யாரும் இந்த பிரசாதத்தை கொடுக்குறாளோ, நைவேத்தியம் கொடுக்குறாளோ, தத் ஷோடச அம்சக, அதோடைய 1/16 பார்ட்டுடைய ஒரு அம்சம். ஸோ 1/16 பார்ட்டு அதுலேயும் ஒரு அம்சம் தான். ஷைனோஹோ, ஷைனோகனா ஷைனோஹோ விஷ்ணோஹோ, நன்றாக படுத்து கொண்டு இருக்கக்கூடிய விஷ்ணுவுடைய பஞ்சதசா அஸ்யவை. ஸோ அந்த அந்த விராட புருஷனுக்கு பஞ்சதச, அதாவது 15 பார்ட்ஸு ஒரு அம்சகா ஷைஷக விஷ்ணோஹோ, அதாவது விஷ்ணுவுக்கு ஒரு பார்ட்டு படுத்து கொண்டிருக்கிற விஷ்ணுவுக்கு அந்த 1/16 ஒரு அம்சம் அந்த விஷ்ணுவுக்கு படுத்து கொண்டிருக்க விஷ்ணுவுக்கு. பாக்கி 15 இருக்கே, 15 பார்ட் அம்சம். அந்த பஞ்சதசம் வந்து அந்த யாருக்குன்னா உனக்கு சைல்டு, அதை 2 பாகம் ஆயிடுது இல்லையா. ஒன்று மகாபுருஷனாக மகாவிராட்டாக, இன்னொன்று இந்த குழந்தையா இருக்குது. ஸோ 15 பார்ட்டு உனக்கு, ஒரு பார்ட்டு படுத்துட்டு இருக்கிற மகாவிராட புருஷனுக்கான விஷ்ணுவுக்கு சொல்கிறோம். ராதே கிருஷ்ணா. எல்லாருமே போட்டுக்கணும், அம்சம் மாற்றிக்கணும். प्रति विश्वं यन्नैवेद्यं ददाति वैष्णवः जनः तद् षोडश अंशः विषयिणः विष्णोः पञ्चदश अस्य वै. निर्गुणस्य आत्मनश्चैव परिपूर्णतमस्य च नैवेद्ये चैव कृष्णस्य न हि किञ्चित् प्रयोजनम्. ஸோ பரமாத்மா நிர்குணம், பரமாத்மாவுக்கு குணங்கள்லாம் கிடையாது, அவர் ஜோதி ஸ்வரூபமாக இருப்பார். பரிபூர்ணதம, அவர் பரிபூர்ணர், அவருக்கு என்னவாது வேணும், ஆகாரம் வேணும், இது வேணும் அது வேணும், எந்த காமனையும் கிடையாது, பரிபூர்ணா இருக்கக்கூடியவர், பரிபூர்ணதமாக அவர் ஃபுல்லாக நிறைந்தவர். அவருக்கு கிருஷ்ணஸ்ய நைவேத்திய சைவ, அந்த கிருஷ்ணனுக்கு நைவேத்தியம் வந்து நகி கிஞ்சித் பிரயோஜனம். அது என்ன பிரயோஜனம், அவருக்கு எதுவுமே வேண்டாம், அவருக்கு கொண்டு நான் பிரசாதம் கொடுக்குறேன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லைன்றார். நிர்குண வடிவமான கிருஷ்ணருக்கு பிரசாதம் நைவேத்தியம் வேண்டாம். சகுண பிரம்மமான கிருஷ்ணருக்கு வேணால் பிரசாதம் கொடுக்கலாம். நம்ம கிருஷ்ண ஜெயந்திலாம் கொண்டாடி தட்டையெல்லாம் பண்ணி கொடுக்கலாம். निर्गुणस्य आत्मनश्चैव परिपूर्णतमस्य च नैवेद्ये चैव कृष्णस्य न हि किञ्चित् प्रयोजनम्. ओके. यद्यद् ददाति नैवेद्यं
तस्मै देवाय योजनः स च खादति तत्सर्वं लक्ष्मीनाथः विराट् तथा ஸோ நைவேத்தியம் சொல்லிட்டு எந்த சாமான நைவேத்தியம் சொல்லி அந்த தேவனுக்கு அந்த கிருஷ்ணருக்கு சமர்ப்பிக்கிறோமோ யோஜனக அந்த மக்கள் யாரெல்லாம் சமர்ப்பிக்கிறார்களோ அதை எல்லாத்தையும் தத் சர்வம் லக்ஷ்மிநாதக விராட் ததா விராட்டாக இருக்கக்கூடிய அந்த நாராயண வடிவமாகக்கூடிய அவர்தான் காததி அவரே எல்லாம் சாப்பிட்றார். ஸோ கிருஷ்ணர் வந்து ஜோதி ஸ்வரூபமாக கோலோகத்தில் உட்காந்துருக்கார். அவருக்கு போகிறதில்லை, நாராயணனாக அவர் 4 கை கிருஷ்ணராக பரிமாணம் எடுத்தார். 4 கை கிருஷ்ணர் தான் நாராயணன் சொல்கிறோம். ஸோ 4 கை கிருஷ்ணராக வந்தார். அவர் தன்னுடைய பார்த்த பிரித்து 2 கை 4 கைன்ட்டு அந்த 4 கை கிருஷ்ணனாகப்பட்ட லட்சுமிநாதனான அந்த விராட்டாக இருக்கக்கூடிய நாராயணனுக்கு தான் அந்த பிரசாதம் போகிறது. यद्यद् ददाति नैवेद्यं तस्मै देवाय योजनः स च खादति तत्सर्वं लक्ष्मीनाथः विराट् तथा तं च मन्त्रवरं दत्त्वा तम् उवाच पुनर्विभुः वरम् अन्यं किम् इष्टं ते तन्मे ब्रूहि ददामि च तं च அந்த குழந்தையை பார்த்து மந்திரவரம் தத்துவா சிறந்த மந்திரம் ஓம் கிருஷ்ணாய ஸ்வாஹா அப்படிங்கிற மந்திரத்தை கொடுத்துட்டு ஏன்னா ஸ்வாகா வேணும் நைவேத்தியம் கிடைக்கிறதுக்கு ஸ்வாகா சொல்லி கொடுக்கணும், அப்போ நைவேத்தியம் கிடைக்கும், அப்போ தான் கிடைக்கும். ஸோ அந்த 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 மந்திரவரத்தை கொடுத்துட்டு தம் உவாச்சா புனர் விபு ஆகப்பட்ட அந்த கிருஷ்ணர் அந்த குழந்தையை பார்த்து சொல்கிறார், அந்யம் கிம் இஷ்டம் வரம், உனக்கு வேற என்ன வரம் பிடிக்கும் சொல்லு, தே தன்மே ப்ரூஹி அதை எனக்கு சொல்லு, ததாமி நான் உனக்கு கொடுக்குறேன்ப்பா, வேற எதையும் வரம் வேணுமான்னு கேட்குறேன். तं च मन्त्रवरं दत्त्वा तम् उवाच पुनर्विभुः वरम् अन्यं किम् इष्टं ते तन्मे ब्रूहि ददामि च कृष्णस्य वचनं श्रुत्वा तम् उवाच विराट् विभुः कृष्णं तं बालकः तावत् वचनं समयोचितम्. ஓகே, கிருஷ்ணசே வச்சனம் ஸ்ருத்வா கிருஷ்ணனுடைய வார்த்தையை கேட்டு விராட் விபுகு தம் உவாச்சா. ஸோ மகாவிராட்டான ஃபார்ம் எடுத்திருக்கிற அந்த மகாவிராட் ஸ்வரூபமாகப்பட்ட மகாவிஷ்ணு அவரை பார்த்து இப்போ அந்த குழந்தையாக இருக்கக்கூடியது அவரே தான் விராட்ட ரூபியாக அவருடைய ரோமத்தில் தான் உலகங்கள்லாம் வந்திருக்கு. ஸோ அந்த குழந்தை அல்லது மகாவிராட்டு எல்லாம் ஒன்று தான் அது. ஸோ அந்த குழந்தை கிருஷ்ணம் தம் பாலகக அந்த கிருஷ்ணரை பார்த்து பாலகன் வச்சனம் தாவத் சமய உச்சிதம் வச்சனத்தை பேசுறது, குழந்தை பேசுறது இப்போ அப்பாவை பார்த்து கிருஷ்ணரை பார்த்து பேசியது. कृष्णस्य वचनं श्रुत्वा तम् उवाच विराट् विभुः कृष्णं तं बालकः तावत् वचनं समयोचितम्. बालक उवाच वरो मे त्वत्पदाम्बोजे भक्तिः भवतु निश्चला सततं यावत् आयुः मे क्षणं वारु सूचिरं च वा. ஸோ எனக்கு வரம் வந்து என்ன கொடுக்கணும்னு சொன்னா தொத் பதாம்போஜே உங்களுடைய பாதத்தில் பக்திஹி பவது எனக்கு பக்தி ஏற்பட வேண்டும். எப்போதும் உன்னுடைய பாதத்தில் நான் பக்தியோடு இருக்கணும், நிஷ்சலா பக்தி அசையாத பக்தியோடு நான் இருக்கணும். ஸோ மே ஆயுகு என்னுடைய ஆயுசு வந்து யாவத்து என்னோட ஆயுசு இருக்கும் வரை எனக்கு எவ்வளோ ஆயுசு இருக்கோ அது வரையிலும் உங்கள்கிட்ட நான் பக்தி சத்ததம் ஆல்வேஸ் நான் பக்தி செலுத்துகிறேன். அந்த ஆயுசு வந்து க்ஷணமாக இருக்கலாம், ஒரு க்ஷணத்தில் என்னோட ஆயுசு முடியலாம் இல்லையா, சூச்சிரம் ரொம்ப லாங்கான ஆயுசு இருக்கலாம், எவ்வளோ ஆயுசு இருக்கோ அது வரைக்கும் நான் உங்கள்கிட்ட பக்தியோடு இருக்கணும். बालकोवाच वरः मे त्वत्पदाम्बोज भक्तिः भवतु निश्चला सततं यावद् आयुर्मे क्षणं वा सुचिरं च वा. त्वद्भक्तियुक्तः लोके अस्मिन् जीवन् मुक्तश्च सन्ततं त्वद्भक्तिहीनः मूर्खश्च जीवन् अपि मृतो हि सः. ஸோ தொத்பக்தி யுக்தக உங்ககிட்ட பக்தியோடு கூடியவன் இந்த லோகத்தில் அஸ்மின் லோகே இந்த லோகத்தில் ஜீவன் முக்தக அவன் உயிரோடு இருந்தாலும் அவன் ஜீவன் முக்தி அடைந்தவன். ஏன்னா பகவான்கிட்டே பக்தியோடு இருக்கான், அவன் இந்த உலகத்தில் சும்மா விவகாரம் பண்ணிட்டு இருந்தா கூட அவன் ஜீவன் முக்த நிலைமையை அடைந்தவன் ஆகிறான் அந்த பக்தியால். பக்தி விஹீனக ஆனால் உங்ககிட்ட பக்தியே இல்லாமல் இருந்தால் பக்தி இல்லாமல் இருந்தால் அவன் மூர்க்கன் முட்டாள். ஜீவன் நபி உயிரோடு இருந்தால் கூட மிருதோகி சக செத்தவன் போல் தான் அவன். ஸோ மற்றவன் ஜீவன் முக்தன் ஆயிடுவன், இன்னொருத்தன் பக்தி இல்லாதவன் அவன் செத்தவன் போல தான் இந்த உலகத்தில் இருப்பான். त्वद्भक्तियुक्त लोके अस्मिन् जीवन् मुक्तश्च सन्ततं त्वद्भक्तिहीनः मूर्खश्च
जीवन् अपि मृतो हि सः किं तत् जपेन तपसा यज्ञेन पूजनेन च व्रतेन च उपवासेन पुण्येन तीर्थसेवया ஸோ அது ஜபம் பண்ணுறதுனாலையோ தபஸ் பண்ணுறதுனாலையோ யாகம் பண்ணுறதுனாலையோ பூஜை பண்ணுறதுனாலையோ கிம் தத்து என்ன ஆப்போகிறது ஒன்றும் ஆப்போறது இல்லை ஸோ விரதேன ச உபவாசேன விரதம் பண்ணினாலும் சரி உபவாசம் இருக்கேன் பட்னி கிடக்கேன்னு இருந்தாலும் சரி புண்ணியம் பண்ணுறேன் தீர்த்த சேவையா தீர்த்தங்களுக்கு போய் நீராடுறேன் இதெல்லாமே கிம் தத்துனுட்டார் பக்தி இல்லாமல் நீ என்ன தீர்த்தம் போய் நீராடினாலோ இல்லை தபஸ் பண்ணாலோ ஒன்றும் பிரயோஜனம் இல்லை கிம் தத்து அதனால என்ன ஆப்போகிறதுன்னு கேட்குறார் किं तत् जपेन तपसा यज्ञेन पूजनेन च व्रतेन च उपवासेन पुण्येन तीर्थसेवया कृष्णभक्तिविहीनस्य मूर्खस्य जीवनं वृथा येन आत्मना जीवितश्च तमेव न हि मन्यते கிருஷ்ண பக்தி விஹீனசே கிருஷ்ணனுடைய பக்தி இல்லாமல் இதெல்லாம் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை அவன் ஒரு முட்டாள் ஒன்றும் அறியாதவன் தமசோடு கூடியவன் ஜீவனம் விருதா அவருடைய வாழ்க்கையே வேஸ்ட்டு ஸோ விருத்தான வேஸ்ட்டு ஏன ஆத்மனா ஜீவிதஷ்ச ஸோ எந்த பரமாத்மாவால் ஆத்மனான இங்கே பரமாத்மா எந்த பரமாத்மா அவனுக்கு உயிரை கொடுக்குறாரோ அந்த பரமாத்மா உள்ளே இருக்கிறதுனால தான் சித்து சொரூபியாக உள்ளே இருக்கிறதுனால தான் இங்கே வாழ்க்கையே நடக்கிறது ஸோ அந்த உயிர் ஓடக்கூடியதே பரமாத்மாவனால அவனால தான் அவன் ஹீ லிவ்ஸ் ஜீவிதக அவன் உயிரோடு இருக்கான் தமேவன் அகி மன்னித்தே அவரையே பொருட்படுத்த மாட்டேங்கிறான் அவரையே கௌரவிக்க மாட்டேங்கிறான் அப்போ அவன் பண்ணுற காரியங்கள்லாம் என்ன பண்ண கொடுக்கும் ஒன்றும் பண்ணாது கிம் தத்து அப்படின்னு கேட்குறான் कृष्ण भक्ति विहीनस्य मूर्खस्य जीवनं वृथा येन आत्मना जीवितश्च तमेव न हि मन्यते सर्वं जगदम्बार्पणमस्तु।